பண்ணிடுறேன். ஓகே, வணக்கம். இன்னைக்கு இன்னைக்கான அண்ணன் பொலிட்டிக்ஸ், அதாவது ப்ளூவோட 3 வருஷம் கழிச்சு அண்ணன் பொலிட்டிக்ஸோட ஏரியாஸ்குள்ள வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து வி 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 டிட் சம்திங் சின்ன லெவலில் தான் நம்ம பண்ணோம். அண்ணன் பொலிட்டிக்ஸ் வந்து குட்டி குட்டி ஆஸ்பெக்ட்ஸ்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அது வந்து பொலிட்டிக்கலா எப்படி என்வரான்மெண்ட்டை பாதிக்கும் அப்படின்ற சில விஷயங்கள், அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தியானது கான்வர்சேஷன். அதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோம். இந்த கப் அப் சேஞ்சுன்ற ஒரு கான்செப்ட்ல ஏஐ பத்தி பேசணும், என்இபி பத்தி பேசணும், டீலிமிட்டேஷன் பத்தி பேசியிருந்தோம். அதை தாண்டி சில சில சின்ன சின்ன வாட்ஸ்அப்புள்ளே இந்த அண்ணன் பொலிட்டிக்ஸ் குரூப்குள்ளேயே சில டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு. பேசிக்லி இன்னைக்கான தலைப்பு வந்துட்டு சூஸ் பண்றதுக்கு இது வந்து முழுக்க முழுக்க அண்ணன் பொலிட்டிக்ஸ்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து எடுக்க முடியுமோ இல்லை லைக் அவங்க போட்ட இனிஷியேட்டிவ்ஸ் தான் வந்து இன்னைக்கான இந்த தலைப்பை சூஸ் பண்றதுக்கு. ஸோ ஷாருக், இது வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த தலைப்பை ஏன் சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. நான் அதுக்கப்புறம் நான் கெஸ்ட் பக்கம் போயிடுறேன். ஓகே ஓகே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கடந்த ஒரு வருஷமா வந்துட்டு லைக் வந்துட்டு விஜய்ன்ற ஒரு ஆக்டர் வந்து பாலிட்டிஷியனா மாறி நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு லைக் நிறைய யங் பீப்புள்ஸ், அதாவது பாலிடிக்ஸ் தெரியாத நிறைய யங் பீப்புள்ஸ் ஆர் ஜாயினிங் த மூமெண்ட், ஹோப்பிங் ஃபார் சம்திங், ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்கும் போதுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதனால வந்துட்டு அது இத்தனை நாளா நடந்துட்டு இருந்தது. இத்தனை நாளா வந்துட்டு பெரிதளவுல எந்த விதமான பாதிப்பு இல்லாம, பாதிப்பு இருந்தாலும் மக்கள் மத்தியில் மக்கள் கண்ணுக்கு அவுட்ரைட்டா தெரியாத மாதிரி நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு நமக்கே தெரியும் 2.5 weeks பேக் எவ்வளவு பெரிய 2 weeks-ஆ 1 week பேக் நினைக்கிறேன், ஒரு எவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ட்டு. அது சம்பந்தமா நம்ம எல்லாம் பேசும்போது நம்ம ஜஸ்ட் விஜய் மட்டும் ஏன் பேசணும், விஜய் பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ஏன் விஜய் மட்டும் எடுத்து பேசணும்? விஜயை தாண்டி விஜய்க்கு முன்னாடி எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தாரு. நிறைய பேர் அப்பப்போ வந்து கேமியோவும் பண்ணிட்டு போறாங்க இந்த மாதிரி. அதனால வந்துட்டு நம்ம இதுக்குள்ள இருக்கிற அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர், அப்புறம் விஜய்ன்ற ஒரு ஃபேக்டர், எம்ஜிஆர்ன்ற ஒரு ஃபேக்டர், இது எல்லாத்தையும் ஒரு 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 செஷன் மாதிரி வச்சா என்ன இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த செஷன் நம்ம வச்சிருக்கோம். அதுக்கு கெஸ்ட் ஸ்பீக்கரும் நம்ம இன்வைட் பண்ணியிருக்கோம். விச்சர் வந்திருக்காரு சும்மி வண்ண காவியங்கள்ல இருந்து. ஸோ யா, எனக்கு பல்லு வலி இருக்கனால என்னால் பேச முடியல இன்னைக்கு. ஸ்ரீஜனை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்ரீஜன் வில் பி கவரிங் எவ்ரி திங், வில் பி ஹோஸ்டிங் அண்ட் ஆல்சோ டிஸ்கஸிங் எவ்ரி திங். உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இல்ல. ஸோ யா, விக்சர் வந்துட்டு வணக்கம் விக்சர் ப்ரோ. ஸோ வணக்கம் ஐயா. ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு ஒரு நீங்க இருக்கீங்க ஒரு ஈவெண்ட் மாதிரி, இது ஈவெண்ட்னே கூட வச்சுக்கலாமே. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் கிட்ட நம்ம இருக்கோம். லைக் விக்சர் ப்ரோ வந்துட்டு அவர் வந்து பொதுவாகவே அவரோட ஸ்ட்ராங் ஏரியா வந்து பாலிடிக்ஸ் தான். எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிக்ஸ்னா, நம்ம 4 பேர் உட்காந்து பேசுறதாண்டி அவர் 40-50 பேர் முன்னாடி இருந்து அவர் நிறைய மேடை பார்த்துருக்காரு, மேடை பேச்சாளர் அவரு. ஸோ லைக் அவரோட இன்சைட்ஸ் வந்து இதுக்குள்ள கண்டிப்பா தேவை. ஏன்னா இந்த தலைப்பு வந்துட்டு ஏன்னா ஷாருக் வந்துட்டு இந்த தலைப்பு எடுத்திருந்தானா மேஜர்லி வந்து டச் பண்ணியிருப்பான். ஆனா அவன் அப்பப்போ தமிழ்நாடை விட்டு வெளில போயிடுவான். ஓகேங்களா, அது வந்து அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அங்கிருந்து இங்க கனெக்ட் ஆகிறதுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குன்றதுலாம் வரும். ஆனா கொஞ்சம் ரிலேட்டபிளா வந்துட்டு இந்த டாபிக்கை ஸ்மூத்தா தொடர்றதுக்கு எனக்கு என்கிட்ட இந்த மைக்கை கொடுத்தாங்க, இந்த எங்க துப்பாக்கி பிடுங்கிட்டு. ஐயோ எனக்கு சுட தெரியாதுங்கன்னு சொல்லிட்டு நான் விக்சர் ப்ரோ இன்வைட் பண்ணேன். ஸோ யா, விக்சர் ப்ரோ இந்தாங்க துப்பாக்கி நீங்க பிடிங்க. ஐயா, அது துப்பாக்கின்னு இல்லை, பேசுறது கேக்குதுல்ல? கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? ஓகே ஓகே ஓகே. அதான் இவரு சீசன் ப்ரோ சொன்ன மாதிரி அது வந்து ஷாருக் ப்ரோ பேசியிருந்தா அதோட பேட்டர்ன் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். நான் தமிழ்நாடுக்குள்ளேயே டெல் பண்ண பாக்குறேன், ஏன்னா எனக்கு அந்த வேர்ல்ட் பாலிடிக்ஸும் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண ட்ரை பண்றேன்னு நினைக்கிறேன். இப்போ இது டாபிக் வச்சது போதே நான் தான் ஸ்ரீஜன் ப்ரோட்ட கேட்டிருந்தேன். இது வந்து பர்சனாலிட்டி கல்ட்டுன்னு சொல்லி
சொல்லியிருக்கீங்க. இது வந்து இப்போ எம்ஜிஆர் விஜய் இந்த மாதிரி கம்பேரிசன் மாதிரி இதை பண்ணி பேசலாமா எப்படின்னா, இல்ல எம்ஜிஆர் டூ விஜய் என்னென்ன இருக்கோ நடுவில் இருக்கிற ஆட்களையும் நீங்க பேசுங்கன்னு சொன்னாரு. ஸோ எம்ஜிஆர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பொதுவாக நான் நார்மலா ஹியர்ஸே இன்ஃபர்மேஷன் தான், எதுவுமே வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. அது ஒரு சில விஷயங்கள் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான், பட் ஒரு சில விஷயங்கள் ஹியர்ஸே இன்ஃபர்மேஷன். எம்ஜிஆர் வந்து பொதுவாக டேரக்டா டாபிக் உள்ள போயிடுறேன், ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கனால. எம்ஜிஆர் வந்து நார்மலா ஒரு மீட்டிங் அட்டன் பண்றாரு, ஏதாவது ஒரு இடத்துக்கு போறாருன்னா அவர் வந்து அதுக்கு முன்னாடி கன்வின்சிங் ஃபேக்டர்னு ஒன்று வச்சிருப்பாராம். அதாவது இப்போ ஒரு இடத்துக்கு கிளம்புறோம் அப்படின்னா அன்னைக்கோட மீட்டிங் டே என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு டைரக்டா அன்னைக்கான ப்ரோக்ராம்ஸை பிளான் பண்ணிடுவாரு. ஆனா அந்த ப்ரோக்ராம்க்கு முன்னாடி யாராவது ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும், இல்லை யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த பேசி முடிக்கணும் அப்படின்னா அதை வந்து அந்த மீட்டிங்க்கு முன்னாடி தான் வச்சிருப்பாராம். ஏன்னு கேட்டா வர பர்சன் வந்து அவரோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனோ ஏதோ ஒன்றில் இருக்காங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா மீட்டிங்க்கு முன்னாடி இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டோம்னா அவசர அவசரமா ஐயாவே கிளம்புறாரு, அதனால நீங்க வந்து அதை ஒத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களை தள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு ஹியர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒண்ணு. இது எதுக்காக அவர் வச்சிருக்காருன்னா அவரோட இமேஜ் அந்த மாதிரி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதனாலதான் இமேஜ் டாப் புக்லயுமே அதை நிறைய இடத்துல ப்ரொஃபசர் எம்எஸ்எஸ் பாண்டியனும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதாவது இந்த கன்வின்சிங் ஃபேக்டர் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அர்ஜென்ட்டா எங்கேயோ கிளம்புறேன், நீங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்றது பர்சன்ஸை. இது வந்து அவரோட ஒன் ஆஃப் த இமேஜ் டாப், அதாவது அவரோட ஒன் ஆஃப் த பிம்பத்தை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு வழி. பிளஸ் தான் யாரை வந்து கன்வின்ஸ் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கள உட்காந்து பேசி புரிய வச்சு கன்வின்ஸ் பண்றதுக்கு எல்லாம் அதாவது அந்த மாதிரி ஐடியாவே கிடையாது. என் இமேஜை வச்சு உன்னை கன்வின்ஸ் பண்றேன், நான் பெரிய ஆளு, நீ வா, நான் சொல்ற விஷயத்த தான் நீ கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதிரி அவங்கள புஷ் பண்றதுக்கான வழிதான் அது. இப்போ எதுக்கு இந்த மேட்டரை எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணனா, எம்ஜிஆரோட பிம்பம் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட பிம்பம் தான். அது தமிழ்நாடு அரசியல்ல எப்படிப்பட்ட ஒரு ஃபேக்டரா இருந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி நம்ம க்ரௌடு பொதுவாக இந்த டைலாக் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவு, ரொம்ப கிளாரிட்டி, ரொம்ப இதா இருப்பாங்க, தெளிவான ஆட்கள்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆக்சுவலி அப்படி தெளிவான ஆட்களா இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் அதே நேரத்துல ஒரு பக்கம் நம்ம என்ன பார்க்கணும்னா, எம்ஜிஆருங்கிற அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு மாப் க்ரௌட, அதாவது ஒரு மாப் க்ரௌட உருவாக்கிட்டாரு, ஒரு கல்ட்டை உருவாக்கிட்டாருன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு அவர் அந்த கல்ட்டை உருவாக்கிட்டாருன்னா இப்போ விஜய் பண்ணதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு சொல்லலாம். அதாவது எங்க அப்பா சொல்லுவார் அடிக்கடி, டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வெளியே வரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம், ஆனா அப்படி ஒருத்தர் வர்றாருன்னா அது ஸ்டார் ட்ரிவனா, அதாவது பொலிட்டிக்கலி நரேட்டடா, பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங்கா, ஐடியாலஜிக்கலி வெரி ஸ்ட்ராங்கா இன்பவுண்டா இல்லாம வெறும் ஸ்டாரை மட்டுமே பார்த்து இந்த கல்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ற ஒரு பர்சனா அவன் இருந்தா மட்டும்தான் வெளியே வருவான். அப்படி வெளியே வர பர்சனுக்கு திரும்ப இவர் கட்சியில இருந்து வெளியே அவனும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவாராம், பச்சை குத்தி விடுவாராம். இது ஒரு நாசி டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஜெர்மனில ஹிட்லர் பண்ண அதே ஃபார்மேட்டை இங்கே ஃபாலோ பண்ணியிருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னமும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பெரிய பெரிய அரசியல் எம்எல்ஏவா இருக்கிறவங்க, எம்பி இருக்கிறவங்க நிறைய பேர் கையில ரெட்டில பச்சை இருக்கும். நம்ம ஏவா வேலு மினிஸ்டர் இருக்காரு, அவர் கையிலுமே ரெட்டையில பச்சை குத்தி இருப்பாரு. டிஎம்கேல இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ் கையில ரெட்டையில பச்சை இருக்கும். அது காரணம் அவங்க எம்ஜிஆர் பீரியட்ல அந்த குத்தப்பட்ட பச்சை, இளைஞர் அணியில அவங்க ஏடிஎம்கேல இருந்த போது குத்தப்பட்ட அந்த பச்சை இன்னமும் வந்து அது வந்து எப்படின்னா இட்ஸ் லைக் நான் வந்து பிளட் மார்க் மாதிரி பண்ணியிருக்கேன், நீ வெளியே போயிடக்கூடாது, நீ ஏன் கட்சியில தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பச்சையை குத்திட்டா வெளியே போற ஆளு ஏடிஎம்கேல இருந்து வெளியே போய் டிஎம்கேவோ இல்ல வேற பார்ட்டியில சேர்ந்தாலோ இவன் இந்த கட்சிக்காரன்னு சொல்லி அவங்க வெளியில துரத்தணும், இவன் வந்து ஒரு ட்ரேட்டர் அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் அது ஒரு டபுள் பிளான்டு ஐடியா தான் எம்ஜிஆரோட பிளான். அதே மாதிரி அவன் திரும்பவும் நம்ம கட்சிக்கு வந்துட்டான்னா இவன் ஐடென்டிஃபை பண்ணணும், இவன் வெளியே போயிட்டு வந்திருக்கலாம், இல்ல வெளியே போயிட்டான், இங்க பாரு அங்க அந்த கட்சியில இருக்கான், நம்ம இங்க இருக்கான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காகவும் இதை ஒரு மார்க்கிங்கா வச்சிருந்தாருன்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் வடசென்னை ஏரியால ஒரு கல்ட்டே ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி அங்க உழைக்கும் மக்களை பிளான் பண்ணி வேற வேற கட்சியில இருந்தோ இல்ல கம்யூனிஸ்ட் இயக்கங்கள்ல இருக்காங்களோ இல்ல வேற வேற இயக்கங்கள்ல இருக்கிறவங்களெல்லாம் இந்த மாதிரி ஏடிஎம்கே பார்த்து
ஸ்டார் ட்ரிவனா போறவங்களுக்கு இந்த பச்சையை குத்தி விடுறது ஒரு வழக்கமா அப்போ வச்சிருந்திருக்காரு. இது ஒரு பிம்பத்துக்கான ஒரு ஒரு அடையாளம். அவரு கொண்டு அவரோட பிம்பத்தை அவர் பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு அடையாளம். இந்த மாதிரி ஒரு கல்ட் ஃபார்மேஷனை அவர் எப்பவுமே எனி டைம் அவர் ரொம்ப கம்பல்சரி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னொன்னு நீங்க நோட் பண்ணீங்கன்னா எம்ஜிஆரோட ஐடியா, இது வந்து எம்ஜிஆரோட ஒரு மென்டாலிட்டி நிறைய இடத்துல சொல்லுவாங்க. ஈவன் நமக்கு தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, எம்ஜிஆர் பயங்கரமா ஸ்ட்ரிக்டா டயட் மெயின்டைன் பண்ணுவாரு, எக்ஸசைஸ் பண்ணுவாரு, ரொம்ப பாடியை கரெக்டா வச்சுப்பாரு, பர்சனலா தன்னுடைய சோஷியல் பீயிங் ரொம்ப நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு அவுட்ஃபிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அவர் மாதிரி வராது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கலைஞர் அதெல்லாம் பண்ண மாட்டாரு. ஆக்சுவலி உண்மையா பார்த்தா கலைஞர் தான் அதெல்லாம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ணியிருக்காரு. எம்ஜிஆர் அதெல்லாம் மெயின்டைன் பண்ணது கிடையாது. எம்ஜிஆர் ஆஃப் த ஸ்கிரீன் நல்லா ஆல்கஹால் எல்லா பழக்கமும் இருந்த ஆள் தான். ஆனா இங்க வந்து பிம்பமாவே, அதாவது தன்னுடைய சோஷியல் பீயிங்கா இருக்கிறது வெளி உலகத்துக்கும் சரி, பர்சனலாவும் சரி, தான் ரொம்ப கிளீன், மிஸ்டர் கிளீன், ரொம்ப சோஷியல் பீயிங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், அவர் வந்து எல்லாத்துலயுமே பர்ஃபெக்ட் ஃபிட், ரொம்ப நீட்டான ஒரு ஆளுங்கிற மாதிரி தன்னை பொட்ரே பண்ணி வச்சிருந்தாரு. அந்த பொட்ரையலோட ஸ்டார் ட்ரிவன் பாலிடிக்ஸோடைய ரிசல்ட் தான் இவ்வளவு பேர் வந்து எம்ஜிஆர் கூட சேர்ந்து நின்னது. அண்ட் அப்கோர்ஸ் எம்ஜிஆர் கூட இருந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு பிக் ஷாட்டா இருக்கிறாங்க. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அந்த அவரோட ஓனர் பச்சைமுத்தா இருக்கலாம், இல்ல வந்து ஜேபிஆர் அவரா இருக்கலாம், இல்ல இன்னும் 2-3 பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதோ ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் ஓனர், இவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து எஜுகேஷனல் இதா இருக்காங்க, பெரிய பெரிய கல்வி தந்தையா இருக்காங்க. பட் எல்லாருமே ஒரு காலத்துல வந்து சாராயம் காய்ச்சி பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அவங்களாம் இன்னைக்கு வந்து அவருடைய பேச்சை கேட்டு அவரு கூட போனி அவருனால பலன் பெற்றவர்கள். இப்போ இந்த மாப் விஜயோட இது எப்படி கம்பேர் ஆகுதுன்னு அப்படியே நீங்க ஒரு மார்க்கிங் போட்டா, டிஃபரன்ஸ் பிட்வீன் மாதிரி போட்டாலே தெரியும். விஜயும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ரொம்ப பர்ஃபெக்டான ஆளு, பாடி நல்லா மெயின்டைன் பண்றாரு, நல்ல மக்களுக்கு நல்லா செய்யற மாதிரி இருக்காரு, அண்ணன் தங்கச்சிக்காக உருகுறாரு, அதே அம்மா சென்டிமெண்ட், அதே ஒரு வயசான பாட்டியை கொஞ்சிற மாதிரி சென்டிமெண்ட், இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் க்ரோஸ் நீங்க வரையலாம் ஒண்ணு. அதே மாதிரி நீங்க நோட் பண்ணீங்கன்னா இவரும் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சன்லாம் கிடையாது, இவரும் ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாது. ஸ்டார் ட்ரிவனா இருக்கணும், நம்ம சொல்றதுதான் நடக்கணும். இன்ஃபேக்ட் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கம்யூனிஸ்ட்ல ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, பார்ட் டைமா ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க. ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு சம்பளம் கொடுத்து ஆஃபீஸ்ல வேலை வாங்குறவங்க இருக்காங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு தலைமை அலுவலகம் என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்கிறதுங்கிறத தாண்டி பர்சனலா அவங்களுக்குன்னு சில கீ ரோல்ஸ் இருக்கும். ஒரு ஆஃபீஸ்ல எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க தானாவே இயங்குவாங்க. அவங்களுக்கு எந்த தலைமைக்காக அவருடைய கால்காக வெயிட் பண்றதோ அப்படிலாம் கிடையாது. லோக்கல்ல ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு இப்ப லோக்கல்ல ஏதோ ஒரு ஏரியால ஒரு சின்ன ரோட்ல ஏதோ ஒரு ரோடு போடுறாங்க, பிரச்சனை வருதுன்னா அவங்க அந்த ஏரியால இருக்கிற மாவட்ட செயலாளரோ இல்ல லோக்கல்ல இருக்கிற பார்ட்டி ஒர்க்கரோ அங்க போய் நின்று பிரச்சனை பண்ணுவாங்க. அங்க போலீஸ் ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது எந்த கட்சியா இருக்கட்டும், களத்துல நிக்கிற கட்சியை சொல்றேன். ஆனா இயக்கங்களும் அதே மாதிரி தான். ஆனா இங்க அப்படி கிடையாது. தலைமை என்ன சொல்றது, ஒரு சின்ன பிரச்சனை கூட தலைமை வந்து சொல்றதை கேட்டுதான் நம்ம பண்ணணும். அது வந்து நம்ம கட்சியுடைய ஒன்னாத்த இதுதான் ப்ராப்ளம் தான், அதை நம்ம கேட்கணும் அப்படின்லாம் இருக்காது. ஏன்னு கேட்டா தலைமை வந்து தனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும், தான் சொல்றதுதான் எல்லாமே நடக்கும். நம்ம சொல்ற ஒரு ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் நம்ம வெளியில வரணும், வேற எதுக்கும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து அந்த ஸ்டார் ட்ரிவனா அதை வச்சிருக்காருன்னா, இது வரைக்கும் நீங்க ஏடிஎம்கே வந்து ஏதாவது ஒரு பொதுவான போராட்டம் நீங்க எதாவது இறங்கி பார்த்துருப்பீங்களா எனக்கு தெரியல. இப்பயுமே சொல்றேன், அந்த காலத்துலயுமே சரி, எந்த பொது போராட்டத்துக்கும் வர மாட்டாங்க. அவங்க கட்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஒன்றும் இல்லை. ஜெயலலிதா 2016 அரெஸ்ட் ஆகுறாங்க. தமிழ்நாடு முழுக்க போராட்டம், கல்வீசு, மறியல், கடையடைப்பு. திண்டுக்கல்ல எம்ஜிஆர் சிலைன்னு ஒன்று சொல்லுவாங்க, திண்டுக்கல் போனவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ரோட்ல மிகப்பெரிய இது என்ன சொல்றது அட்ராசிட்டி, பஸ் எல்லாம் உடைச்சு அந்த ரோடையே ரணகலம் பண்ணாங்க. எதுக்குன்னா சொத்து குவிப்பு வழக்கில் அரெஸ்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக. இது எதுக்குன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஃபேவரட்டிசம், அவங்களுக்கு என்ன சுயமா தேவையோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரோட்டுக்கு இறங்குவாங்க, வேற எதுக்குமே இறங்க மாட்டாங்க. நீங்க அது வந்து எம்ஜிஆரோட பீரியட்லயும் சரி, ஜெயலலிதா பீரியட்லயும் சரி, எது வரைக்கும் பொது பிரச்சனைக்கு ஏதாவது ஒன்றுக்கு அவங்க இறங்கியிருக்காங்க நீங்க பாத்திருக்கீங்களா? நேம் சேக்குக்கு இறக்குறத தவிர்த்து நான் சொல்றேன், ரியலாவே ஜென்யூனாவே பொது பிரச்சனை ஏதாவது ஒன்றுக்கு, இப்ப சிஐஏ பிரச்சனைக்கோ என்ஆர்சி பிரச்சனைக்கோ இல்ல ஜிஎஸ்டி விலை உயர்வு அதிகமாகுது, ஜிஎஸ்டி டாக்ஸ் அதிகமாகுதோ இல்ல பெட்ரோல் விலை அதிகமாக, எதுக்குமே வர மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எதுக்குமே அவங்க வந்து ஆதரவு கொடுக்கறது கூட ரொம்ப ரேர் தான்.
எதுக்கு இப்போ இது சொல்றேன்னா, இந்த மாதிரி எந்த விதமான ஒரு மக்கள் பிரச்சனையை டைரக்டா மக்களை பாதிக்கக்கூடிய நம்மளுடைய சோறுல கை வைக்கக்கூடிய, நம்மளுடைய பிரச்சனைகளை டைரக்டா பேசக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் வராத ஒரு ஆள் தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். அவங்க எல்லாம் ஸ்டார் ட்ரிவனா தான் அவங்க பார்ட்டியை வச்சுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா ஐடியாலஜிக்கலி ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. நத்திங் லைக் தட். ஏடிஎம்கே டிஎம்கே இருந்து டிஎம்கே கூட சண்டை போறதுக்காக ஏடிஎம்கே ஒரு பஃப் ஒன்று இருக்கு, அவ்வளவுதான். அதுவும் சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் சொல்றதோடைய கீக்கு தான் ஆடிட்டு இருக்குது. அது அப்பத்துல இருந்தே அப்படிதான், இப்போ வரைக்கும் அப்படிதான். கட்சியும் அப்படிதான் ஆரம்பிக்கப்பட்டது. இதுக்கு நடுவில் லைனா நிறைய பேர் இருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு பக்கம் இருக்காரா, எம்ஜிஆருக்கு அடுத்தது நீங்க நிறைய ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்க்கலாம். எம்ஜிஆருக்கு அடுத்து பாக்கியராஜ் சொல்லலாம், டிஆர் சொல்லலாம், ஏன் பாண்டியராஜனுக்கு கூட அந்த ஐடியா இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு டைம் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஐடியாலாம் வந்துச்சு, நம்ம கட்சி தனியா ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு. டிஆருக்கு அந்த ஐடியா இருந்துச்சு, அவர் கட்சி தனியா ஆரம்பிச்சு போனாரு. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது கொஞ்ச நாள் வந்து ஓடிட்டு இருந்தாரு, டிஎம்கேல இருந்து வெளியே வந்து. அதே மாதிரிதான் பாக்கியராஜும் கொஞ்ச நாள் பண்ணாரு. நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இந்த ரஜினி கமல் டைமுக்கு அப்புறமா நிறைய பேர், ஏகப்பட்ட பேர் ஃப்ரெஞ்சா பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிச்சு அது பெருசா ஒன்றும் சோபிக்க முடியாம போயிடுச்சு. அது ஏன் சோபிக்கலன்னா, அவங்க வந்து ஸ்டார் ட்ரிவனா நம்ம ஒரு ஸ்டாரு, நம்ம நினைச்சா எது வேணா பண்ணிடலாம், நமக்கு ஒரு கூட்டம் சேரும் அப்படின்னு நினைச்சாரு. இதுல வந்து ஒரு விதிவிலக்குன்னு சொல்லுவாங்க விஜயகாந்த். நான் விஜயகாந்த் விதிவிலக்குலாம் சொல்ல மாட்டேன். விஜயகாந்த் சோறு போட்டாருன்னு இது ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ என்கிட்ட வந்து இப்போ நான் வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றேன். அந்த கம்பெனில ஒரு 50,000 ஏர்ன் பண்றேன்னா 50,000க்கு என்னால என்ன இயன்று பண்ண முடியுமோ, என்னால என் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ, என்னோட கெப்பாசிட்டிக்கு எவ்வளவு ஒருத்தருக்கு செய்ய முடியுமோ, ஒரு ஒரு அன்னதானமோ இல்ல ஒரு இதுவோ செய்யறது வேற. நான் சாப்பாடு போடுறதோ ஹெல்ப் பண்றதோ இல்ல வந்து இப்ப விஜய் கூப்பிட்டு இத்தனை பேருக்கு 12வது முடிச்ச ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு கோல்டு செயின் தங்க டைமண்ட் செயின் கொடுக்கறதோ மேட்டர் கிடையாது. ஒரு நாள் நான் அதை கொடுக்கறதுனால வரதில்லை. அவனுக்கு வந்து அவனுக்கான ஒரு ஏதுவான சோசியல் செக்யூரிட்டியும் அவனுக்கு ஏதுவான ஒரு என்வாயர்மெண்ட்டையும் கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு கவர்மெண்டோட வேலை. அந்த கவர்மெண்டோட வேலையை கவர்மெண்ட் செய்யுது. நீ எதுக்கு அதை கொடுக்க போந்து நீ செய்யற? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ கவர்மெண்ட்ல ஒரு 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 முக்கியமான ஒரு ஜாபுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜாபை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கோ இல்ல அந்த ஜாப்ல இடஒதுக்கீடு கிடைக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான போராட்டத்தை நான் செய்வேன். இல்ல நான் ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி இத்தனை ஸ்கீம்ஸ்ல நான் ஒரு புது ஸ்கீம் கொண்டு வருவேன் இப்படிங்கிறது வேற. நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினவங்களாம் மீட் பண்ணி அவங்களுக்கு வந்து தங்க செயின் போடுவேன், அவங்களுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து கிஃப்ட் கொடுப்பேன், அவங்க கூட அவங்க அப்பா அம்மா கூட போட்டோ எடுத்துப்பேன், அவங்கள அரசியலுக்காக யூஸ் பண்ணிக்கிறது வேற. ஆரம்ப கட்டத்துல இதை பண்றது ஒரு வே ஆஃப் என்கரேஜ்மெண்ட்னு கூட சொல்றது வேற. தட்ஸ் ஓகே, ஒரு பார்ட்டியா ஆரம்பிக்கிறதுக்காக அதை பண்றான். பட் அதர் தேன் தட் இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அதை எதுக்கு இதை சொல்றேன்னா விஜயகாந்த்காக சொல்றேன். விஜயகாந்த் சோறு போட்டார் சொல்லுவாங்க. அது ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ற ஒரு கீ நோட் ஃபேக்டர் மாதிரி தான். அது வந்து ஒரு மக்களுக்கு நான் வந்து ஒரு இது கொடுக்குறேன். எல்லாரும் நம்ம நார்மலா ரோட்ல பெக்கர்ஸ்க்கு காசு போடுற மாதிரியான ஒரு டோன்ல தான் நான் அதை பாக்குறேன். அவர் அந்த டோன்ல பார்த்தாரு நான் சொல்ல வரல. இது ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றேன். எல்லாருமே செய்யறாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கு அந்த கேபிஒய் பாலா, சரி கேபிஒய் பாலா கூட இன்னைக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் ஒரு பெரிய ஸ்கேம். அந்த மாதிரி தான் இதுவும் சொல்றேன். ஸோ இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். பாக்கியராஜ ஒரு மேடையில வந்து எம்ஜிஆர் வந்து மாலை போடுறாரு பாக்கியராஜுக்கு. அதுக்கு பாக்கியராஜ பார்த்து அடுத்த கட்டம் விகடன்ல அடுத்த நாள் நியூஸ் தலையங்கம் வருது. தலையங்கத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். அதை வந்து பாக்கியராஜ் வந்து எம்ஜிஆரின் அடுத்த அரசியல் வாரிசுன்னு வருது. இதை வந்து எம்ஜிஆர்ட்ட கேட்குறாங்க. எம்ஜிஆர் வந்து அதை அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் மீன்ஸ் அப்படி சொல்லியதில் என்ன தவறுன்னு கேட்கிறாரு. கரெக்டு தானே அப்படிங்கிற மோட்ல அவர் அப்ரோச் பண்றாரு. உடனடியா அடுத்தடுத்த தலையங்கத்துல தொடர்ச்சியா அது வந்து பிப்ரவரி மாசம்னு நினைக்கிறேன், கண்டினியூஸா எல்லா எடிட்டோரியல்லையும் அவரை பத்தி நியூஸ் வருது. என்ன நியூஸ் வருதுன்னா, இந்த பர்டிகுலர் போட்டோவை போட்டு தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் மாறுகிறதா, காலநிலை மாறுகிறதா, அடுத்த அரசியல் வாரிசாக உருவெடுக்கிறாரா பாக்கியராஜ்னு சொல்லி போடுறாங்க. எல்லா நியூஸ் பேப்பர்லயும் போடுறாங்க. இது வந்து ஒண்ணும் இல்லை, ஐடியாலஜியை டிமீன் பண்றதுக்கு கொண்டு வர ஒரு ஃபேக்டர் தான். அதாவது நீ ஐடியாலஜிக்கெல்லாம் போயிடாத, ஐடியாலஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்காத. இப்போ
ஒரு ரொம்ப ஐடியாலஜிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற ஐடியாலஜியை ரொம்ப புரிஞ்ச இயக்கத்தை ரொம்ப புரிஞ்ச ஒரு பர்சன் வந்து ஒரு கட்சியவோ ஒரு இயக்கத்தை விட்டு அவ்வளவு சீக்கிரம் வெளியே வந்துட மாட்டாங்க. இல்ல அவங்கள வந்து அந்த அளவுக்கு மெஸ்மரைஸ் பண்ணிட முடியாது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கம்யூனிஸ்ட் டிஎம்கே சொல்லாமே, இந்த மாதிரி பார்ட்டிஸ்ல இருந்து அவ்வளவு சீக்கிரம் ஒரு பர்சனை வெளியே கொண்டு வர முடியாது, இல்ல அவனை சேஞ்ச் பண்ண முடியாது மைண்ட். ஆனா ஒரு ஏடிஎம்கே காரனை ஈஸியா சேஞ்ச் பண்ணிட முடியும், ரொம்ப ஈஸியா சேஞ்ச் பண்ணிட முடியும். அவன் அடுத்த நாளே நம்ம டிஎம்கேல எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அதனால ஈஸியா ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க தான் முக்கால்வாசி இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து ஏன் வராங்கன்னா உங்களுக்கு தாவறது ரொம்ப பழக்கம் ஈஸி, ரொம்ப தாவறதோ ரொம்ப ஈஸி. அப்படி இருக்கும்போது ஒரு எம்ஜிஆருங்கிற ஒரு பிம்பம், அதுக்கு அடுத்தது வரப்போற பாக்கியராஜோ பாண்டியராஜனோ டிஆரோ இல்ல கார்த்திக்கோ இவங்கெல்லாம் ஆரம்பிச்ச ஃப்ரெஞ்சு பார்ட்டிஸ், சின்ன சின்னதா அவங்க ஜாதியவோ அவங்க மதத்தையோ இல்ல அவங்க ஸ்டாரா இருக்கிறதுனால நம்பி ஆரம்பிச்ச பார்ட்டிஸோ பெருசா சோபிக்க முடியாததுக்கு காரணம் இயக்க ரீதியாவோ ஐடியாலஜிக்கலா அவங்க ஸ்ட்ராங்கா இல்லாததும், அவங்க அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது ஸ்டாரா இருக்கிறதுனாலையும் ஐடியாலஜி டிமீனா இருக்கிறதுனாலையும் தான். எந்த வகையிலுமே அது ஒத்து போகாது. இவ்வளவு சொல்றோம், எம்ஜிஆர் வந்து இவ்வளவு தூரம் வந்து அது பண்ணாரு இது பண்ணாருன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய வயசான பாட்டிங்கெல்லாம் எம்ஜிஆர் வந்து ரேஷன் கடைக்கு போனாலே நாங்க வெறும் கையா வரமாட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நாங்க ரேஷன் கடைக்கு போனா வெறும் கையா வரமாட்டோம், கை நிறைய ஃபாயில் டின்னுவாங்க, அந்த ஸ்டீல் டின், அந்த டின்ல பாம் ஆயில் அப்புறம் வந்து கெரோசின் இதெல்லாம் வந்து எங்களுக்கு அவ்வளோ வாரி வாரி வழங்குவாங்க அப்படின்வாங்க. இது எந்த வருஷம் என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட ப்ராப்பரா கேட்டீங்கன்னா வருஷம்லாம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி சொல்லிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ப்ரூஃப் இருக்கான்னு போய் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா இருக்காது. என்கிட்டே நான் இப்போ எக்மோர் ஆவண காப்பகத்துல இதை பத்தி ஒரு விஷயத்த தேடி போறேன். அங்க போய் கேட்டு இந்த பழைய ஆர்கிவ்ஸ்ல இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸோ இல்ல பழைய அந்த டைம்ல அந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறேன். எங்கேயுமே வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லை. அதாவது கவர்மெண்டா ஒரு ஸ்கீமையோ ஒரு சட்டத்தையோ போட்டு ஒரு விஷயத்த செஞ்சிருக்காருன்னு கேட்டா இல்ல. அவர் டைம்ல ஃபுல்லா வந்து எம்எல் இயக்க தோழர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கத்துல இருந்து கொஞ்சம் இந்த மாவோயிஸ்ட் இந்த ஆயுத புரட்சி பண்ணலாம்னு நினைச்ச தோழர்கள் அவங்கள கொல்றதுக்கு தான் இந்த பணத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது கவர்மெண்ட் பணத்தை மக்களுக்காக போராடுற பீப்புளை அவங்க என்ன போராட்டம் எடுக்கிறாங்கிறது வேற, பட் அவங்கள தேடி தேடி கொல்றதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க தவிர சோசியல் ஸ்கீம்ஸ்னு எதுவுமே கொண்டு வரல. சரி, ஓகே. கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது போட்டுக்காக கொண்டு வர திட்டம் அப்படியுமா அதுவும் கொண்டு வரல. எதுவுமே இன் நோ வே ஹி ஹஸ் டன். அதுக்கு அடுத்து வந்தவங்களும் அது பெருசா டேக்கப் பண்ண முடியல. ஏன்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேங்கிற ஃபேக்டர் இங்க நல்லா ஸ்ட்ராங்கா கால் பண்ணிடுச்சு. அந்த ஸ்டார் ட்ரிவன்கிற ஃபோர்ஸ் அந்த நல்லா பில்ட் பண்ணிடுச்சு வித் த சப்போர்ட் ஆஃப் த யூனியன் கவர்மெண்ட்ங்கிறதுனால டிஆரோ பாண்டியராஜனோ இல்ல இந்த மாதிரி ஃப்ரெஞ்சா ஏன் இன்னைக்கு இவரு பேர் என்ன மன்சூர் அலிகான் அவரு கூட ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு. நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டிஸ் எல்லாம் பெருசா மேல வர முடியாதுக்கு காரணம் அந்த அவங்க நினைச்ச அந்த ஸ்டார் ட்ரிவன் ஃபோர்ஸை ஆல்ரெடி எம்ஜிஆருங்கிறவர் நிரப்பிட்டாரு. அதை நிரப்பி அங்க செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஃப்ரம் தேர் டு டில் விஜய் இப்போ வரைக்கும் ஒன்றும் நத்திங் ஹேஸ் ஹேப்பன்ட் எட். பிகாஸ் அதை அவர் ஃபில் பண்ணிட்டாரு அண்ட் அவரே அந்த அண்ணன் எடுத்துக்கிட்டேங்கிற மோட்ல அவர் வச்சிருக்கிறதுனால அடுத்து அதை யாருமே ஃபுல்ஃபில் பண்ண முடியல. பட் வந்து விஜய்க்கு வரும்போது இப்போ நான் ரொம்ப ஷார்ட்டா ஒரு 4-5 பேர் மட்டும் சொல்லிட்டேன். பட் விஜய்க்கு கம்மிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் விஜய்க்கு நல்ல ஒரு நேம் வந்து ஆக்டிங் அதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டினியூஸா ஒரே டைப் ஆஃப் ஃபிலிம்ஸ், ஒரே மாதிரி கமர்ஷியலான மூவிஸ், நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு சக்சஸ் ரேட் ஃபிலிம்ஸ்லாம் நல்ல ஒரு ரன்னிங்ல இருக்கு. அண்ட் இதுல மார்க்கெட் நல்லா இருக்கிற ஒரு ஹீரோ இப்படிலாம் சொல்றாங்க. பிளஸ் பார்க்கவும் ரொம்ப யங்கா இருக்காரு, 40 மாதிரி இல்லை 50 மாதிரி இல்லைன்னு சொல்றாங்க. இதெல்லாம் வேற. பொலிட்டிக்கலா தன்னுடைய லேண்ட்ஸ்கேப் பத்தி, பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் தமிழ்நாடு மட்டுமே சொல்றேன். டிஎன் ஸ்டேட்டுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, என்ன மாதிரியான கவர்மெண்ட்ஸ் ஆண்டிருக்கு, ஹிஸ்டரி என்ன, இதெல்லாம் எதுவுமே அவருக்கு பர்சனலா தெரியாது. இன்ஃபேக்ட் இப்போ நான் ஒரு 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 விஷயம் காமெடியா சொல்றேன். டிவிக்கு விட்டு வெளியே வந்த ஜெகதீஷன் ஒருத்தர் வெளில வந்திருக்காரு. அவரு என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. என்னன்னா விஜயை பார்க்கலான்னு ஒரு நாள் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டா அவரை கூப்பிட்டாராம். ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு, சார் நீங்க ஆழ்வார்பேட்டை சிக்னல் வந்துருங்க, அங்க வந்து உங்களை வந்து ஒரு பையன் வந்து தள்ளி விடுவான். அந்த பையன் ஏன் சார் என்ன தள்ளி விடுறான்னு கேட்டா, இல்ல சார் அவர் காரணமா தான் சொல்றாராம். தள்ளி விட்டுட்டான வந்து இவரை அவனை பிடிச்சிட்டாராம்.
அதுக்கு அவர் கேட்கறாரா, ஏன் தள்ளி விட சொன்னீங்கன்னு சொன்னா, இல்ல சார் ஐஎஸ் நம்மள தூரத்துல இருந்து பாக்குறாங்க, நீங்க ரொம்ப இவென்ச்சுவலா கீழே விழுற மாதிரி அப்படியே கேஷுவலா நடிங்க, உங்களை வந்து ஒரு கார் பிக் பண்ணிக்கோ அப்படின்றாராம். கார் பிக் பண்ணி திரும்ப அவரை வீட்டுக்கே கொண்டு போய் விட்டு வச்சான், அவரு கிளம்புன வீட்டுக்கு. எதுக்குன்னு கேட்டா, இல்ல சார் உங்களை வச்சு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ண அப்படிங்கிறாங்க. இப்ப நம்ம இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இது ஒரு கட்சி நடத்துறானுங்களா இல்ல என்ன நடத்துறானுங்க, அது எதுக்காக இது ஒரு கட்சிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே, நமக்கு நல்லாவே புரியும். ஆனா நார்மல் அந்த ரசிகர்களுக்கு அது புரியாது. அவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, அட்ரினல் ரஷ் மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறான். அது இங்கேயும் இருக்குது, ஆனா அது வந்து வேறையா இருக்கு. அவனுக்கு என்னன்னா ரசிகருங்கிற மனநிலையில இருக்கு, நமக்கு வந்து பார்ட்டி கேடர் அப்படின்னு. ஐயா இன்சிடென்ட் புரியலையா? ஐயா டிவிக்கோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கார்ல ஜான் அரகர், அவர் சொல்றாராம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஜெகதீஸ்வரன் வீட்டில் இருக்கீங்களா? ஆமா ஐயா வீட்டில் தான் இருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, ரெடி ஆயிட்டு நேரா ஆல்வர்பெட் சிக்னல் வந்துருங்கன்றாராம். ஆல்வர்பெட் சிக்னலா? சரி. அப்புறம் திடீர்னு வேற இடத்த மாத்தி நீங்க நேரா மவுண்ட் இது ஹயட் ஹோட்டல் வாசல் வந்து இல்லைங்கன்றாராம். சரிங்க ஐயா, ஓகே வந்து நின்றுறாராம். இப்போ ஒரு பையன் மாஸ்க் போட்டு உங்களை தள்ளி விடுவான், நீங்க விழுங்க அப்படின்றாராம். எதுக்கு விழணும், அவரு ஏன் நான் தள்ளணும்? இல்ல நீங்க விழுங்க நான் சொல்றேன்றாராம். எதுக்கு அப்படின்னு கேட்கறாராம். சரி சொல்றதை கேளுங்க செய்யுங்க அப்படின்றாராம். தூரத்துல இருந்து அந்த பையன் ஓடி வரானா, இவர் அந்த பையனை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி அவன் மாஸ்க் எல்லாம் பிடிங்கிடுறாரு. ஃபோன் பண்றாராம். ஃபோன் பண்ணி அந்த பையன் வந்து ஓடும் போது ஒரு 20 ரூபாய் அவன் மேல தூக்கி எறிஞ்சிட்டு ஓடுறானா. எதுக்கு அவன் வந்தான், எதுக்கு என்னை தள்ளி விட பார்த்தான், எதுக்கு, ஏன் அவனை பிடிச்சிங்கன்னு கேட்கறாராம். அப்புறம் அந்த 20 ரூபாய் எடுக்கிறான். அந்த 20 ரூபாயில வந்து ஏதோ அட்ரஸ் எழுதியிருக்கான். இதெல்லாம் ஒரு கோடு ஜெகதீஷ் உங்களுக்கு புரியாது, நம்மள ஐஎஸ் ஃபாலோ பண்ணுறது, அதுக்காக தான் இந்த மாதிரி டாப்பா சீக்ரெட்டா வச்சிருக்கேன்றான். சரி அடுத்து ஒரு கார் வரும், அதில் ஏறுங்கன்னு சொல்றாராம். சரி ஓகேன்னு சொல்றான். கார் ஏறுறாராம், போயிட்டே இருக்கான். சாரை மீட் பண்ண போறோம், விஜய் சார் உங்களுக்கு வெயிட் பண்றாரு அப்படி இப்படின்னு சொன்னாராம். சரி ஓகே போயிட்டே இருக்கான் காரு. கொஞ்சம் பொண்ணு ஏதோ இது தெரிஞ்ச ஏரியா மாதிரி இருக்குன்னு பார்த்தா, கொஞ்சம் போனா இந்த சந்திங்க நம்ம பார்த்த மாதிரி இருக்குன்றாராம். பார்த்தா ஒரு வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுச்சான் காரு. ஒன்னும் ஜெகதீஸ்வரன் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படிங்கிறான். இன்னொரு நாள் பார்க்கலாம் சொன்னா கூட பரவாயில்ல, இது சும்மா ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறான். இது அவரு யூடியூப்ல சொல்லி புரியல. ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கான டெஸ்ட் வச்சிருக்காங்களா? லைக் ஒரு லாயலா இருக்காரா இல்லையா? இல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கான டெஸ்ட் இல்ல, விஜய் சாரை பார்க்க போறதுக்கு இவனை கூட்டு போறாங்களா. ஒரு நாள் டெஸ்ட் தான் இது, அதாவது இவரை யாரும் ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்னு பாக்குறாங்களாம். ஓகே ஓகே ஓகே. இது என்ன பைத்தியக்காரத்தானோ புரியல. புரியல. பிராங்க் பண்ணிட்டு இருக்கான் அவரை வச்சு. நானே இவங்க ஏதோ மக்கு மாதிரி இருப்பாங்களோன்னு செக் பண்றாங்களோன்னு கேட்டு நினைச்சேன் ப்ரோ. சொல்றதெல்லாம் கேக்குறது நிஜமாவே மக்கள். இது நைட் ஒரு நாள் ஃபோன் பண்ணாராம். இதெல்லாம் வந்து ஒரு யூடியூப்ல என்கிட்டயே சொன்னாரு. யூடியூப் சொன்னாரு, அவரு ரெக்கார்டிங் போட்டு காட்டினாரு. ஜான் ஆரோக்கியம் அவரு தான் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிட்டு நைட்டு எந்திரிச்சு ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணிட்டு ஜெகதீஸ்வரன் எங்க இருக்கீங்கன்னு கேட்டாராம். வீட்டுல இருக்கேன் அப்படின்னாராம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாராம். அப்படியே தான் இருக்கேன் சொல்லுங்க சார் அப்படின்னாராம். இல்ல குழந்தைய இப்ப என்ன எக்ஸாக்டா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, இல்ல குழந்தை கையில வச்சிருக்கேன் சார் என் குழந்தைய அப்படின்னாராம். ஒண்ணும் இல்ல, தமிழ்நாடு இன்டெலிஜென்ஸ்ல இருந்து சொன்னாங்க ஐஎஸ் உங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னாங்க, பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. பதறி போய் போனை கட் பண்ணிட்டு கீழே ரோடுக்கு போய் ஸ்ட்ரீட் ரெண்டு பக்கமும் 2 ஸ்ட்ரீட் எண்டோட லெஃப்ட் ரைட் 2 தடவை நடந்து பார்த்துட்டு வந்தாரா யாராவது இருக்காங்களான்னு. யாருமே இல்லையா. மேல வந்து திரும்ப ரொம்ப நேரம் அலைஞ்சிட்டு வந்தாராம். ஒரு 15-20 மினிட்ஸ் சந்து 2 சந்தையும் சுத்திட்டு வந்தாராம். இல்லன்னு வந்துட்டு ஃபோன் பண்ணி கேட்டாராம், சார் என்ன சொல்றீங்க? அது இல்ல அவங்க வந்துருவாங்க பாத்துக்குங்க, அவங்க வராங்களான்னு பாத்துக்கிறதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறாராம். வீட்டுக்குள்ள போன் கட் பண்ணதுக்கு அப்புறம் சிங்கமுத்து டெம்ப்ளேட் எவ்வளவு மண்டலம் இதெல்லாம் நம்பி போய் அங்க உட்கார்ந்துருந்தாங்க. இல்ல இந்த மாதிரிதான் இருக்கானுங்க. இது கட்சின்னு சொல்லி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல. விக்ரவாண்டி மீட்டிங்ல 400 பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவரு அதுக்கு போன் பண்ணி ஏதோ கத்தி சண்டே ஆயிடுச்சு. புசியானது ஏதோ திட்டாரா. இவரை திட்டினதுல இவர் வீட்டுல இருந்தாராம். ஒரு நாள் போன் பண்றாராம். போன் பண்ணிட்டு ஜெகதீஸ்வரன் வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல. ஓகே ஓகே அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. எதுக்குடா திரும்ப போன் பண்ணி உங்களை புசியானது ரொம்ப அசிங்கமா திட்டிட்டு இருக்காரு அப்படின்றாராம்.
எதுக்கு என்ன திட்ட? சரி நான் ரெக்கார்டிங் போட்டு அனுப்புறேன்னு வச்சிடறாராம். இந்த லெவல்ல தான் பார்ட்டி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ எதுக்கு இது சொல்றேன்னா, அவங்க இப்போ நம்ம இது வந்து இந்த மாதிரி ஒரு காமெடியோ இதோ மற்ற கட்சியில யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஏடிஎம்கே காமெடி எப்பவுமே இருக்கு. இல்ல ஏடிஎம்கே முடிக்க முன்னாடி சிரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல அது நம்ம ஆசிரியர் தான். ஓகே ஓகே ஓகே. ஸோ அதான் அந்த மாதிரி இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் லைக் இது வந்து ஒரு இது இல்லை. ஏன்னா எனக்கு இன்னொரு பக்கம் என்ன தோணுச்சுன்னா, இப்போ இந்த ஸ்டாம்பீட் நடந்ததுக்கு அப்புறம் இது ஈவன் ஐ வாஸ் அலார்ம்ட். லைக் இப்போ நம்ம பேசினதுல இருந்து சொல்லலாம், எம்ஜிஆர் இவங்க எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இது ஒரு கேடு காலம் போல. லைக் அவங்க டைம்ல எல்லாம் வந்து ஐடியாலஜி பேசினவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் அப்போ இவங்களெல்லாம் ஒரு கேடா பார்த்திருப்பாங்க. எம்ஜிஆர், பாண்டியராஜன், டிஆர் இவங்கெல்லாம் அடுத்தடுத்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கும் போது ஐயோ ஓட்டு சதருமே இல்லை, மக்களுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சன் வராம போயிடுவாங்களே, இவன் வந்துருவானே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்போசிட்டா யோசிச்சிருப்பாங்க. லைக் ஐயோ ஜெயலலிதா வரக்கூடாது, இல்லை இப்போ எம்ஜிஆர் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பாங்க. பட் கம்மிங் டு விஜய், நான் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்டாம்பீட் நடந்த போது அப்படிதான் நினைச்சேன். லைக் ஸ்டாம்பீடுக்கு முன்னாடி, பிஃபோர் ஸ்டாம்பீட் அண்ட் ஆஃப்டர் ஸ்டாம்பீட் மைண்ட் ரொம்ப நிறைய விஷயத்துல சேஞ்ச் ஆச்சு. என்னன்னா பிஃபோர் த ஸ்டாம்பீட் நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு ஆளே கிடையாது, ஒன்னா நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல, எலெக்ஷனுக்கு சொல்றேன் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆஃப்டர் த ஸ்டாம்பீட் எனக்கு எலெக்ஷனை விட எனக்கு பயம் என்ன வந்துச்சுன்னா, போஸ்ட் எலெக்ஷன்ஸ் இது எங்க போய் இவன் எலெக்ஷனை விட்டுறலாம். பிகாஸ் அது வின் பண்ணிடுவோம், வின் பண்ணலங்கிறது அது ஏடிஎம்கேவோட போட வேண்டிய போட்டி. இவன் அதிகபட்சம் ஓட்டு சிதற வைக்க போறான், அது பெரிய இது இல்லை. பட் சோசியலா இவன் எப்படி க்ரூம் பண்றான் அப்படிங்கிறத நான் இந்த ஸ்டாம்பீட் அப்போ ரொம்ப அதை நோக்கி எனக்கு மைண்ட் ரொம்ப ஃபோக்கஸ் ஆச்சு. அது வந்து எம்ஜிஆர் எப்படி தன்னுடைய பிம்பத்தை ரெடி பண்ணிக்கிட்டு தன்னை ஃபாலோ பண்ணி வர ஆட்களையோ இல்லை தான் பக்கம் ஒழுங்கா வர மறுக்கிற ஆட்களையும் அவர் எவ்வளவு தூரம் ஈர்த்து தன்னை சுத்தி வச்சுட்டு அதை ஒரு மாப் கல்ட்டை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரோ, அந்த மாதிரி இவன் வந்து ஒரு மாப் கல்ட்டை ரெடி பண்றான். ஏன்னா பசங்க வந்து ரொம்ப ஈஸியா க்ரூம் ஆயிடுறாங்க, இவ்வளவு தூரம் ரொம்ப பர்ஃபெக்டா க்ரூம் ஆகுறாங்க. நம்ம உட்காந்து கிளாஸ் எடுக்கிறோம், பேசுறோம், பல புக்ஸ் ரெஃபர் பண்றோம், என்னென்னமோ போடுறோம், ஒன்றும் அது ஒர்க் அவுட் ஆகலைங்கிறத தாண்டி அதை அவன் ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, இந்த மாதிரி நீ என் வழிக்கு வரலன்னா பரவாயில்லடா ராஜா, நீ அந்த வழிக்கு போயிடாதுன்னு தான் நான் சொல்றேன் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, ஒருத்தன் அன்னைக்கு ஒருத்தன் ட்வீட் போடுறான். இன்னைக்கு கூட ட்வீட் பார்த்தேன், இவரு ஜட்ஜை வந்து திட்டி எல்லாம் ஃபுல்லா ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு. இப்ப இவரு டிவிகே ஸ்டாம்பீடுக்கு அந்த ஜட்ஜை போட்டு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க அவரை. இப்போ ஒருத்தன் வந்து போடுறான், நான் வந்து சிஎம் கார் நோக்கி சிஎம் வரும்போது நான் கல்லு தூக்கி அவர் மேல எரிய போறேன் அப்படிங்கிறான். சும்மா அதுக்கு வந்து ஒருத்தன் கமெண்ட்ல போட்டிருக்கான். இதுக்கு வந்து கமெண்ட் வருது என்னன்னா, சிஎம்மா இருக்கிறவரு இல்ல வந்து நீங்க வந்து சிஎம் எந்த கட்சியும் வேணாம், எல்லா கட்சியும் நம்ம அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறான். இப்போ இவன் வந்து இன்னொருத்தன் வந்து சொல்றான், நான் வந்து இது ஏன் நம்ம வந்து அப்போசிஷன் பார்ட்டியை ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணக்கூடாது, அவங்களும் தானே காரணம் அப்படின்றான். ஒன்றும் இல்லை, ஒரு சிஎம்க்கு ஈக்குவல் பவர்ஸ், ஒரு சிஎம்க்கு இருக்கிற ஈக்குவல் பவர் அப்போசிஷன் பார்ட்டி லீடருக்கும் இருக்கு. அவருக்கு அடுத்த செகண்டா தான் அவர் வந்திருக்காரு தவிர அவர் தோத்து அதாவது கான்ஸ்டியூஷன் படி அவர் தோத்து போல. அவரும் செகண்ட் பார்ட்டி ஓட்ஸ்ல ஓட் கவுண்ட் படி மக்களால் செகண்டா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கவர். ஸோ ஒரு சிஎம்க்கு இருக்கிற ஈக்குவல் பவர், அதே கேபினெட் மினிஸ்ட்ரிக்கு இருக்கிற பவர் அவருக்கு இருக்கு. அப்போ ஒரு கல்லை தூக்கி அவர் மேலே எறிதான்னு சொல்றதோ இல்லை ஒரு கார் மேல பட்டுச்சுன்னா கூட லைஃபே போச்சு. அது எந்த அளவுக்கு அவனுக்கு இம்பாக்ட் ஆகுங்கிறது அந்த 16 to 20 ஏஜ்ல இருக்கிற அந்த பையனுக்கு அது புரியல. நம்ம த்ரெட்டன் பண்றதுக்கோ பயமுறுத்துறதுக்கோ இதெல்லாம் சொல்லல, ரிசல்ட் என்ன வருங்கிறது தான் மேட்ரு. இவன் இதை பண்ணிட்டு வீட்டுல போய் உட்காந்துக்குவான் யாரு, விஜய். ஆனா இதனால பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னா, ஒரு பையன் நாளைக்கு வந்து புழல்லையோ சேலம்லயோ கடலூர்லயோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரசன்ட்ல இருந்துட்டு வந்தவங்களுடைய அந்த மாப் ஆக்டிவிட்டியில ஒன் ஆஃப் த ஒரு மெம்பரா இருக்கிறதுக்கான வழியில தான் போய் விடும். அவன் டிவிக்கு மெம்பரா இருக்க மாட்டான், ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ற ஒரு கேங்கோட ஒரு மெம்பரா தான் இருப்பான். அதுல எந்த விதமான சந்தேகமும் எனக்கு இல்லை. நான் ஃபைனலா அதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெயிலுன்னா ஜெயிலுன்னு ஒருத்தன் அவன் இப்ப பாத்தீங்கன்னா நிஜமாலுமே பேங்கை கொள்ளடிக்க போய் ஜெயிலுக்கு போயிட்டான்.
திண்டுக்கல்ல ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று பிடிச்சிருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு கூட நியூஸ் ஆச்சு. அவன் உண்மைதான் சொல்லியிருப்பான். புரியுது. அவன் உண்மைதான் சொல்லியிருப்பான். நம்ம தான் போய் சொல்ல நம்பிட்டு சும்மா சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் நினைக்கிறான்னா நம்ம பின்னாடி தலைவன் இருக்கான்டா, தலைவன் இருக்கிறவருக்கு இந்த கொடியை தோல்ல போட்டுட்டு போய் எடப்பாடி மேல கள்ள தூக்கி எறிவான்டான்னு நினைக்கிறான். அது எங்க போய் முடியும்னா எடப்பாடி மேல கள்ள தூக்கி எறிஞ்சு பிளாஷ் பேக் அப்படியே டக்குன்னு ஒரு புழல்ல இருப்பாரு இல்லையா. நம்ம வந்து ஒன்னும் பிரச்சனை, உதயநிதி நீலாம் நடிக்கிற நீலாம் வந்துட்டடா அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு ஒரு கான்வாய் மேல கள்ள தூக்கி எறிகிறோம், இல்ல பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறோம். இது எங்க போய் முடியும்னா நாளைக்கு வெளியே வந்தாலும் வேலை கிடைக்காது, எந்த கார்பரேட் கம்பெனியும் வேலை கிடைக்காது, பிரைவேட் கம்பெனியில வேலை கிடைக்காது, ஃபேக்டரியில வேலை கிடைக்காது, பேக்ரவுண்ட் செக் எல்லா இடத்துலயும் ஒரு பிசிஜி பண்ணுவாங்க, எங்கேயுமே வேலை கிடைக்காது. பேசிக்கா நம்ம ஒரு ஒரு கட்சி கூட்டத்துல போயிட்டு வந்து போட்டோ எடுத்தா கூட கேள்வி கேட்பாங்க ஹெச்ஆர்ல இருந்து. ஒன்றும் இல்லை, இப்போ என் கூட வந்து டிஎம்கேவோட புக்ஸ் பத்தின ஒரு ஒரு கூட்டம் நடத்துறாங்க, இன்ஹவுஸ் மீட்டிங் தான் அது. அதுல ஒரு பொண்ணு சத்தியம் டிவியோட சீஃப் ஆங்கர் அவங்க, அதாவது அவங்க தான் நியூஸ் எல்லா டைமும் காலையில மத்தியானம் சாயங்காலம் நியூஸ் வாசிக்கணும். அவங்க தான் வந்து ரொம்ப வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. அவங்களுக்கு ஏன் வேலை போச்சுன்னா டிஎம்கே நடத்தின ஒரு புக்ஸ் பத்தி படிக்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஹவுஸ் மீட்டிங், டிஎம்கே யூத் விங் சார்பா. எனி நார்மலா புக்ஸ் படிக்கிறதுக்கு எதுக்காக அப்படின்னு வந்து பேசணும், அவ்வளவுதான், அரசியல்லாம் இல்லை. அது பேசின ஒரே காரணத்துக்காக அவங்க இன்ஸ்டால அவங்களோட போட்டோ போட்டு இந்த மாதிரி இந்த பர்சன் வந்து பேசிட்டு போனாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. அவங்க பர்சனல் அக்கௌண்ட் தான் டேக் பண்ணியிருந்தது டிஎம்கே யூத் விங். அதுக்கு அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்போ அவங்க வந்து கலாட்டாக்கும் எங்கேயோ மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இம்பாக்டே இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுதுன்னா, நீ வந்து இவ்வளவு தூரம் நான் மாபா பிஹேவ் பண்ணுவேன், ரோட்ல வந்து சண்டை போடுவேன் அப்படின்னு, அதுவும் 40 பேர் இறந்தது ஒரு கொலைகாரனை சப்போர்ட் பண்ணி நீ வந்து இறங்குறீங்கன்னா அந்த கொலைகாரனை வந்து சட்டம் ரீச் பண்ணுமான்னு தெரியல, ஒன்ன கண்டிப்பா ரீச் பண்ணும், சட்டம் ரீச் பண்ணும். இப்போ இந்த ட்ரைபல் பொலிட்டிக்ஸ் இருக்குல்ல, இப்போ காட்டுவாசிங்க வந்துட்டு பொலிட்டிக்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும்னா, அவர் ஒரு ஏதோ ஒரு அவங்களுக்கு ஒரு ஒரு ட்ரைபுக்கு ஒரு கஷ்டம், அதுல இப்போ ஸ்பெசிபிக்கா அந்த அந்த இந்த ட்ரைபோட ராஜாவை இல்ல லீடரை சூஸ் பண்றதுக்கு மேபி ஒரு ஃபைட் இருக்கலாம், வேற வேற கஸ்டம்ஸ் இருக்கலாம். ஒன்ஸ் அந்த லீடர் சூஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆள் சொல்றதா அப்படி கேட்கணும்ன்ற ஒரு இது இருக்கு, கரெக்டுங்களா? அது இது கூட நம்மள என்ன சொன்னாலும் லீடர் என்ன சொன்னாலும் கேட்கலாம் அப்படின்றது. ஆமா, அந்த மாதிரி தான், அதே தான். அது அந்த ட்ரைபல் மென்டாலிட்டியை தான் விஜய் இன்னைக்கு ஊட்டிட்டு இருக்கிறாரோ எனக்கு தோணுது. ஏன்னா ஒன்றும் இல்லை, எம்ஜிஆர் வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு, அந்த மீட்டிங்க்கு வந்து யாரும் வரல, அந்த மீட்டிங்க்கு சரியான ஆர்கனைசேஷன் பண்ணல. அதாவது இது வந்து 77 நினைக்கிறேன், 77ல அவர் சிஎம் ஆயிடுறாரு நினைக்கிறேன். சிஎம் ஆயிட்டு 78ல இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்றாரு. எங்க அப்பா சொல்றாரு இந்த மீட்டிங்க்கு யாரும் போகல, ஏன்னா எம்ஜிஆர் வந்து நிறைய அப்போ அந்த டைம்ல நிறைய என்கவுண்டர்ஸ் பண்ணியிருந்ததுனால வட சென்னையில இருக்கிற பீப்புள் அண்ட் சென்னை சுற்றி இருக்கிற பீப்புள்லாம் யாரும் எந்த மீட்டிங்கும் சரியா அரேஞ்ச் பண்ணலன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக கோவத்தை எங்க காட்டுறாருன்னா, கலைஞர் ஆர்கனைஸ் பண்ற மீட்டிங்க்கு டிஎம்கே வந்து ஒரு பொதுக்கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அந்த பொதுக்கூட்டத்துல போலீஸ் அனுப்பி அடிக்க சொல்றாரு. அண்ட் அந்த பொதுக்கூட்டத்துக்கு போலீஸ் எதுக்கு அனுப்புறாருன்னா, அடிச்சுட்டா கூட்டம் கலையும் போது அங்க யார் இந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அவங்கள வெட்டுறதுக்கோ அவங்கள கொல்றதுக்கோ இல்ல அவங்கள அசால்ட் பண்றதுக்கு வந்து இவரு கட்சி ஆட்கள் அனுப்பலாம் அப்படின்னு ஒரு பிளான். இப்படி அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, தலைவர் சொல்லிட்டாரு பண்ணணும், அவ்வளவுதான். அது ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும், அது உண்மையாலுமே அந்த ஜென்யூனான காசா, அதெல்லாம் கிடையாது. இது வந்து இந்தியாவுடைய அதே மென்டாலிட்டி தான் இங்கேயும் வருது. நீங்க அப்படியே பொருத்தி பார்க்கலாம். எனக்கு என் தலைவன் வந்துட்டா நான் பார்க்கணும், என் தலைவரை வந்து ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணுவேன், அரெஸ்ட் பண்ணலாம் இல்லை எதுவுமே இல்லை, அரெஸ்ட் பண்ணல, எஃப்ஐஆர் கூட போடல, அரெஸ்ட் பண்ணி தான் பாருன்றான். அப்போ இது எங்கன்னா ஸ்டேட்டை நோக்கி நீ சவால் விடுற. இது நான் ஸ்டேட் வயலன்ஸை என்னைக்குமே ஆதரிக்க மாட்டேன், ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த அந்த கவர்மெண்ட் பாடியை நம்ம ஆதரிக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அது மாபுக்கு எதிராக அது வந்து சட்டத்தை வந்து இரும்பு கரம்னுவாங்க, அதை வந்து கொண்டு அடக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம ஸ்டேட்டை ஏன் ஆதரிக்கிறோம்னா, ஒரு மாபுக்கு எதிராக அதை ஆக்ட் பண்ணும்போது அதை நம்ம ஆதரிக்கிறோம். ஒரு அன்ரூலி மாபை நம்ம எதிர்க்கும் போது ஸ்டேட் பக்கம் நம்ம நிக்கிறோம். ஏன் நிக்கிறோம்னா, ஸ்டேட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஜென்யூனா தான் இருக்குது இந்த விஷயத்துல இருக்கும்போது நம்ம அதை சப்போர்ட் பண்றோம். இப்படி ஒரு ட்ரைபல் பிஹேவியரை இது ட்ரைபல் பிஹேவியர்னு அதாவது ஒரு பெரியார் ஸ்டைல்ல சொல்லணும்னா காட்டு மிராண்டித்தனம். ஒரு காட்டு மிராண்டித்தனத்தை இவன் காட்டுறான்னா இவனை எதிர்க்கணும், இவனை வந்து எதுவுமே சொல்லாம நம்ம போறதுங்கிறது ரொம்ப தப்பாயிடும். ஏன்னா
இவனுடைய லைஃப் ஸ்பாயில் ஆகுறது எங்க போய் முடியும்னா, நாளைக்கு இவனை வந்து நிறைய பேர் ரெடி ஆயிடுவாங்க. இவ்வளவு பேர் டெலகிராம்ல இருக்கான், டெலகிராம்ல தான் சார் பேசுறாங்க, ஆன்லைன் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைக்கலாம். நாளைக்கு அவன் ரோட்ல இறங்கினான்னா என்ன ஆகும்? ஒரு ஒரு வேகத்துல இறங்கிட்டான், என்ன இது பண்ணிடலாம், ஈஸியா விட்டுறலாமா? அப்படி கிடையாதுல்ல. இட்ஸ் நோவேர் டு கோ. அதை மட்டும் நான் வந்து மெயினா சொல்லிடுறேன். என்னன்னா, என்னதான் வந்து we are all educated, we have come across so many things இருந்தாலும் அந்த அடலசன்ட் ஏஜ்ல இருக்கிற பையனுக்கு அதெல்லாம் தெரியாது. அவன் எதனா செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான்னா கோவத்துல இறங்கி ரோட்ல பைத்தியகாரத்தனம் பண்றதுக்கு 100 பேர் தயாரா தான் இருக்கான். 99% அவனுங்க வந்து இதுக்கு தயாரா இருக்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஆட்கள் தான். ஐயா அப்படி அவங்க பண்ணாங்கன்னா 9th கம்பெனி என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லிருந்தேன். இல்ல அது ஏற்கனவே ஒரு ஹிடன் ஜோக்கு தான் இப்ப எபிசோட்ல. நான் என்ன சொல்றேன், இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஜல்லிக்கட்டு போராட்டம் அந்த டைம்ல ரொம்ப ஆர்வமா ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு டெய்லி போயிடுவேன். 1.5 மாசம் நடக்குது. அப்படியே பீட்டாவை நொறுக்கு, மீசையை முறுக்கு, பீட்டாவை நொறுக்கு அப்படிங்கிற மோடு. அப்படியே கையெல்லாம் நரம்பெல்லாம் ஓடுற அளவுக்கு தமிழன் வீரம், இன்னைக்கு நம்ம ஜல்லிக்கட்டுல போய் உட்காரோன்னு டெய்லி போயிடுவேன். என் மடியில வேற ஒருத்தன் உட்காந்துக்குவான். கூட்டத்து நெரிசல்ல சொல்றேன். டெய்லி கூட்டத்துக்கு போயிட்டு 1 மாசம் கூட்டத்துக்கு போறேன், டெய்லி போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடையெல்லாம் வந்து வலி, கை கால்லாம் வலி, கண்ணெல்லாம் டூம்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன். பாரு நிலமேன பிரிந்தது போற மோடு ஃபுல்லா, கை கால்லாம் ஃபுல் பவர் ஃபயர்ங்கிற மோட்ல இருக்கேன். லாஸ்ட் நாள் போறதுக்கு முன்னாடி நாள் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு. அவர் நிறைய இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பார்த்துட்டு வந்ததுனால அவருக்கு தெரியும். டெய்லி போக திட்டிகிட்டே இருப்பாரு, அதெல்லாம் போகாத அதெல்லாம் போகாதுன்னு சொல்லுவாரு. நம்ம அந்த டைம்ல கேட்கற மைண்ட் செட்ல இல்ல, ஃபுல்லா பாரு எல்லாம் உட்காந்துருக்காங்க, ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. அப்ப வந்து டிசி பாலகிருஷ்ணன், அவரு தான் வந்து மயிலாப்பூர் டிசி, இன்னும் இருக்காரு அவரு. அவரு வந்து டெய்லி வீடியோஸ் முன்னாடி வந்து அனௌன்ஸ் பண்றாரு. ஒண்ணு உங்க டீம்ல இருந்து யாராவது ஒருத்தர் பேசுவாங்க, உங்களுக்கு சார்பா யாராவது ஒருத்தர் பேச சொல்லுங்க. எப்ப வந்தாலும் அவர் மேல வந்து வாட்டர் கேனை தூக்கி எறியறது, சாப்பாடு போட்டுல தூக்கி எறியறதுலாம் பண்றாங்க. அவரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் பெருசா ரியாக்டே பண்ணல. டெய்லி வந்து பேசுறதுக்கு யாராவது வாங்க, தமிழ்நாடு அரசு சார்பா பேசுறதுக்கு ஆள் போடுவாங்க, நீங்க கலைஞ்சு போங்கன்றாரு, கன்வின்ஸ் ஆயிடலான்றாரு, என்னென்னமோ சொல்லியா எதுவும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. லாஸ்ட் டே வந்து நான் வந்து லாஸ்ட் டே அந்த போராட்டத்தை கலைக்கிறதுக்கு முந்தின நாள் நான் வந்து உட்காந்துருக்கேன். போலீஸ் எல்லாம் காணோம். எங்க அப்பாட்ட நான் வந்து வீட்டுக்கு போய் சொல்றேன், அங்க சிக்னல் கிடைக்காதுல்ல. அப்ப போயிட்டு எங்க அப்பா சொல்ற மாதிரி போலீஸ் எல்லாம் காணப்பா, என்னன்னு தெரியல, எல்லாம் போலீஸ் பயன்ட்டானுங்க போல. போலீஸ் காணோம்னா நீ வந்துருன்றாரு, நீ வந்துரு அப்படின்றாரு. ஏன் என்ன அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. சரி ஓகே, அடுத்த அன்னைக்கு நைட்டுனா இதெல்லாம் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஈவினிங் போல உட்காந்துருக்கேன். நார்மல் தமிழ்நாடு போலீஸ் நம்ம கூட நார்மலா பேசிட்டு இருந்தேன். தமிழ்நாடு போலீஸ் காணோம். எங்கடா விஓஸ் முன்னாடி ஒரு போலீஸும் காணோம், எல்லாம் கிளம்புறானுங்க. பிளான் பண்ணி எல்லாம் கிளம்புற மாதிரி தெரியல. திரும்பி பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு யாருமே அப்படியே காலியா இருக்கு, ரோடே டோம்டா இருக்கு. என்னடா இது, இங்க பேர் உள்ள உட்காந்துருக்காங்க, ஒரு போலீஸை காணோம். என்ன பக்கத்துல நின்ற போலீஸ் எல்லாம் வணக்கம் தம்பின்னு சொன்னவங்களாம் காணுமே, என்னடான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா போலீஸ் இல்லாம நார்மலான அந்த ஒரு பெரிய வண்டி நிறைய அந்த போலீஸ் ட்ரெஸ் மேல அந்த சூட்கேஸ் துணி போடுவாங்கல்ல, பச்சை கலர் துணி, அந்த மாதிரி துணி போட்ட ஒரு காம்பாட் கேமஃபிளேஜ் ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கும்பல் ஒன்று இறங்குது. ஏடா இது வித்தியாசமா இருக்குன்னு பார்த்தா எல்லாம் பயங்கர ரெடியா இருக்கு. கையில வந்து அந்த ஷீல்டு மாதிரி வச்சுட்டு, இன்னொரு பக்கம் ஒரு பெரிய லத்தி, அது இரும்புல இருக்கு. இறங்குறாங்க எல்லாம் 50 பெட்டாலியனா பிரிச்சு எல்லாம் லைன்ல இறங்கிட்டு நிக்கிறானுங்க. எனக்கு அப்ப கூட ஒண்ணும் தெரியல, என்னன்னா இது ஒண்ணும் இல்லைன்னு போல நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் உண்மையாலுமே விவரம் புரியுது. இது சாதாரண இது வந்ததுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு ஈச்சர் வேன்ல ஃபுல்லா லோடடு, எல்லாரும் ஈச்சர் வேன்ல ஃபுல்லா உட்காந்துருக்காங்க. எல்லாம் வந்து இதுல இருக்காங்க, அந்த மிலிட்டரி கேமஃபிளேஜ் ட்ரெஸ்ல இருக்காங்க. உள்ள வந்து வேற யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. கையில வந்து ஸ்டென்ட் கன்னு எல்லாமே அந்த வேன் மேல நிக்குது. கன்னு அசிஸ்டிவ் மிலிட்டரி ஃபோர்ஸ், ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், அசிஸ்டிவ் மிலிட்டரி ஃபோர்ஸ், துணை ராணுவம்னு ஒண்ணு. அது வந்து எதுக்கு வரும்னா, எலெக்ஷன் டைம்ல எம்பி எலெக்ஷன் அந்த மாதிரி நடக்கும்போது, இல்ல ஒரே நேரத்துல 4-5 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும்போது சென்சிட்டிவ் பூத்துக்கு மட்டும் அனுப்புவாங்க. அது வந்து துணை ராணுவம்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்போ வந்துச்சுன்னா மிசா டைம்ல நம்ம ஊருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வருது. நடுவில் எலெக்ஷன்ஸ்க்கு பாதுகாப்புக்காக வருவாங்க, அது வேற. ரயாட்டுக்குன்னு கிளம்பி வர்றது வேற இல்ல. எல்லாம் வெளியூர்ல இருந்து கன்னோட பேக் பண்ணிட்டு வரானுங்க. ஈச்சர் வேன்ல ஒவ்வொரு வேன்லயும் எப்படியும் ஒரு 50ல இருந்து 60-100 பேர் இருப்பாங்க. ஒவ்வொரு வேனுக்கும் மேல கன்னோட இறங்கலாம். இறங்கிட்டு ரேலி போவாங்க. ரேலி எதுக்குன்னா அணிவகுப்புன்னுவாங்க, ராணுவ அணிவகுப்பு. இறங்கிட்டு
அதுக்கு பேர் 9th கம்பெனின்னு. அந்த அந்த பர்டிகுலர் மிலிட்ரி ஃபோர்ஸ்ல அந்த பர்டிகுலர் கம்பெனி பேர் 9th கம்பெனி. அவன் இறங்கிட்டு 9th கம்பெனி பரேடுங்கிறான். ஜக் 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 ஜக்னா லைனா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்துட்டேன் இனிமே பாருங்கிறான். ரோட்ல இறங்கி நடக்கிறான். நான் என்ன பண்ணேன், அப்படியே ஆப்போசிட்ல வி ஹவுஸ் பக்கமா குதிச்சு நேர வீட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வீட்டுல இருக்கிறது தான் வந்து சால சிறந்ததுன்னு எனக்கு எங்க அப்பா சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. அன்னைக்கு வந்து நான் வந்து இது வரைக்கும் அத்லெட்டிக்ஸ்ல தான் அப்படி ஓடி இருக்கேன். அதாவது அந்த வி ஹவுஸை தாண்டினது வந்து எந்த காரும் அந்த ஸ்பீடுக்கு தாண்டி இருக்கேன். இந்த எண்டு டு அந்த எண்டு ஒரே தாவு தான். தாண்டிட்டு போயிட்டு அவன் நடக்கிற அந்த பீட் சவுண்டு உள்ள இருக்கிற இடத்துலலாம் கேட்கவே ஜுங்குன்னு கேக்குதுங்க ஐயா. அப்படி போகுது. அவன் அன்னைக்கு நைட்டு நான் போயிட்டு வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துனே இருக்கேன். என்னமோ நடக்க போகுதுன்னு பாக்குறேன். சுத்தி பிரிச்சுட்டானுங்க உள்ள பூந்து எல்லாரையும். செம்ம காட்டுனானுங்க. இது கூட ஒண்ணும் இல்ல, மதுரையில எல்லாம் வந்து லேடிஸ் எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க. அந்த மாதிரி புடிச்சு தரன்னு இழுத்து உள்ள போட்டு சாத்துறானுங்க. ஒரு ஒரு பையன்லாம் 16 வயசா இருக்கும்ல, ஆங்கிளை பிடிச்சி தூக்கி அடிக்கிறான், காலை பிடிச்சி. அப்போ அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு பாத்துக்கங்க. இது எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து ஒரு ஜென்யூனான போராட்டம்னு சொல்லப்படுற ஜல்லிக்கட்டுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஜென்யூனா இல்லைங்கிறது அப்புறம், பட் சொல்றேன். அப்படி இருக்கும்போது ஒரு மாபு, ஒரு அன்ரூலி மாபு, ஒரு பைத்தியக்காரனுக்காக நீ ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ண நினைச்சினா, நீ இந்த 9th கம்பெனி மட்டும் ஞாபகம் வச்சுக்க, என்னைக்குமே மறக்காத. அது வந்து ரொம்ப வந்து யாரை எதிர்க்கிறேன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்க்கிறேங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை வந்து சொல்லி நான் முடிக்கிறேன். ஓகே, நன்றி. யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கா இந்த டாபிக் ரிலேட்டடா? ஒன்னு ரெண்டு பேர் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். ப்ரோ, எனக்கு இந்த இதுல வந்து ஒரு டவுட் ப்ரோ. உங்க பேரும் நீங்க எங்க இருக்கு? இனியவன் ப்ரோ. சோ நம்ம இந்த கல்ட் பர்சனாலிட்டிஸ பத்தி பேசணும் இல்லையா? இந்த பர்சனாலிட்டிஸோட கரண்ட் ஆக்ஷன்ஸ கண்டுங்காணாம இருக்கிற மீடியா அண்ட் அது கண்டுங்காணாம இருக்கிறதுனால வந்து அது அவங்களோட நெகட்டிவ் ஷேட்ஸ் எப்பயுமே டாக்குமெண்ட் ஆகாம ஆஃப்டர் டெக்கேட்ஸ் அது டீகோட் பண்ணி அதை இன்னொருத்தர் பண்றதுனோட விளைவுகள், அதை பத்தி கொஞ்சம் விலாவரியா ஏதாவது இது பண்ணி நெக்ஸ்ட் அமர்வுல பேசலாங்களா? இது உங்களுக்கான கேள்வி நினைக்கிறேங்க ஐயா. ஸ்ரீசன் எனக்கா? பண்ணலாம் கண்டிப்பா. ஓகே ஓகே. வேற யாருக்காச்சும் இருக்கா? கோயம்புத்தூர்ல இருந்து மெர்லிசன். ஸ்டீவ் பாப் யாரு? ஸ்டீவ் பாப் யாரு இது? ஸ்டீவ் பாப்னு ஒருத்தர் இருக்காரு நம்ம குரூப்ல. அப்படியா? பாபுவா? சரி, பாபுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்களேன். சரி, ஓகே. வினிதா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு எதுவும் இல்ல ப்ரோ, நீங்க பேசுங்க. நான் ஏதாவது டவுட் இருந்தா நான் கேக்குறேன். சரி, ஓகே. சரி, ஃபைன். மத்த எல்லாருக்கும் ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சா? சுபாஷ், உங்களுக்கு ஏதாச்சும் இது ரிலவெண்டா உங்களோட டிஎன்பிசி ரிலேட்டடா ஏதாவது கேள்வி இருக்கா சுபாஷ்? இல்ல ப்ரோ, எதுவும் இல்ல. அல்போன்ஸ் ஐயா, உங்களுக்கு நீங்க மிகப்பெரிய ஃபேன் ஆச்சு, விக்டரி வந்திருக்காங்க. ஐயா 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 நன்றிங்க ஐயா, நன்றி. நல்லா தெளிவா சொன்னீங்க. ஆக்சுவலா அந்த போராடணும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்களே, கலவரம் பண்ணணும் அப்படின்னு, அவங்களுக்குலாம் நல்லா சொன்னீங்க. ஆனா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னீங்கல்ல, நான் அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டேன் நீங்க சொன்னப்ப. கரூர்லயா? ஐயா இப்ப சொன்னார்ல, விச்சர் சொல்லிட்டு இருந்தார்ல சென்னையில, அந்த ஸ்பாட்டுக்கே போயிட்டேன் கொஞ்ச நேரம். நன்றிங்க விச்சர் ஐயா. ஆமா ஆமா, நன்றிங்க ஐயா. நான் ஸ்பாட்ல இருந்து வந்துட்டேங்க ஐயா, போகல, அதனாலதான் தப்பிச்சேன். ஐயா நான் போயிட்டேங்க ஐயா, காமிக்ஸ் தான். அதுதான் நீங்க போயிட்டீங்க, நீங்க அங்க லைவுக்கு அங்க போயிட்டீங்க, நான் லைவ்ல இருந்து ஓடி வந்துட்டேன்னு சொல்றேன். அதான் அந்த சீன் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சுங்க ஐயா. அந்த ஆங்கிளை புடிச்சு அடிச்சான்னு சொன்னீங்களே, ஐயோ கூஸ் பம்ப் சீன். அதெல்லாம் கூஸ் பம்ப்ஸா? ஐயோ
கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல விடுதலையில வந்த இவன மாதிரி ஆயிருப்பாங்க எல்லாரும். இல்ல இல்ல பிடிஎஸ்எம் ஃபேன் தான். ஓகே, அடிக்கடி என்ன நினைக்கிறது. நம்ம நம்ம சொல்றோம் நான் பிடிஎஸ் ஃபேன் தான், போலீஸ்கார சொல்றான் சரி வா அப்படிங்கிறாரு. அவன் பொன்னி, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல இல்ல. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, விச்சர் இப்போ வந்துட்டு இந்த இதை பத்தி பேசினாரு விஜய், பர்டிகுலர்லி அபவுட் விஜய் அண்ட் எம்ஜிஆர். அதோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டரை பத்தி நான் கொஞ்ச நேரத்துல பேசுறேன். நீ கண்டினியூ பண்ண ஸ்ரீலன். ஓகே, அதுக்கு முன்னாடி விக்டர் உங்களுக்கு இது இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்பணுமா இல்ல ஆபீஸ்ல இருக்கீங்களா? கிளம்பிட்டேங்க, இப்பதான் ஆபீஸ்ல இருந்து இவ்வளவு நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்புறாங்க. உங்களோட நன்றி உரை விக்டருக்கு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேசிக் ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா விச்சர் ஐயா, உங்க பொன்னான நேரங்களை எங்களுடன் செலவழித்ததுக்கு. ஐயா ரொம்ப அதிகமா கவர் பண்ண முடியல, மன்னித்துக் கொள்ளுங்கள். விஜயை கவர் பண்ணுங்கிறதுக்காக சொன்னதுனால சரி எம்ஜிஆர் விஜய் மட்டும் போயிடலாம், நடுவில் இருக்கவங்களை பத்தி டீட்டெயில்டா போனா ரொம்ப நேரம் ஆயிடும் தாங்க ஐயா. மட்டும் லைட்டா டச் பண்ணிட்டுங்க ஐயா. ஓகே, நன்றி நன்றி விக்டர் ப்ரோ, நன்றி நன்றி. ஓகே ப்ரோ. என்னையா ஸ்டார்டிங்கா ஸ்டார்ட் பண்ணலாம். என்னது கண்டினியூ பண்ணு ப்ரோ. ஓகே ஓகே, வினிதா ஆர்வமா இருக்காங்க, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஃபைன். அதான் இப்போ விச்சர் வந்துட்டு பர்டிகுலரா அந்த எம்ஜிஆர் அண்ட் விஜயை பத்தி பேசினாரு. நம்ம வந்துட்டு ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டரா எதனால இந்த பிஹேவியர்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பூமியில ஒரு 5 மில்லியன் இயர்ஸா இருக்கும். அப்படி 5 மில்லியன் இயர்ஸா இருக்கும்போது நம்மளுடைய பேசிக்கான ஒரு மற்ற அனிமல்ஸ்க்கும் நமக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் வந்துட்டு கூட்டு முயற்சியா ஒரு விஷயத்த பண்ணுவோம். அதே மாதிரி வி டென் டு ஒரு wounded. அதாவது நம்ம எப்படி சொல்றது, இப்போ ஒரு நாய், ஒரு உல்ஃப் இருக்குன்னு வைங்களேன், உல்ஃபை வந்து கூட்டு முயற்சியா தான் ஹண்ட் பண்ணோம். ஆனா அங்க ஹண்ட் பண்ணி முடிச்சோம்னா அதுல ஒரு உல்ஃபு கால் உடஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. பேசிக்லி இட் இஸ் டெட். அதை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஹியூமன் குரூப்ல கால் உடஞ்சதுன்னா அவங்க காலுக்கு டென் பண்ணி அந்த இதுக்கு மருந்துலாம் போட்டு சரி பண்ணி நம்ம திருப்பி நடக்க செய்யறோம். மற்ற அனிமல்ஸ் வில் பி டெட், அவ்வளவுதான். கால் உடஞ்சதுன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். அதான் அது வந்து என்ன மனுஷன்றத பொறுத்து இருக்குல்ல, அவனை தொடனமா வேணாமான்ட்டு சொல்றேன். கரெக்ட் தான், பட் ஒரு ஓ அப்படி போயிட்டீங்க. ஓகே, அதுதான். ஸோ இதுதான் ஒரு அனிமலுக்கும் ஹியூமனுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ நம்ம அனிமல்ல இருந்து ஹியூமன் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல கம்யூனிட்டியா நம்ம பில்ட் ஆகி ஒரு விஷயத்த பண்ணும் போது 5 பேர் சேர்ந்து சம்டைம்ஸ் பண்ணும் போது 5 பேருக்கும் ஒரு வித்தியாசமான கருத்துக்கள்லாம் இருக்கும். ஆனா அது எல்லாமே கிளாஷ் ஆகிறதுனால அந்த ஒர்க் வந்து அந்த கோல் வந்துட்டு ஒழுங்கா செய்யாம போயிடும். அந்த நேரத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த 5 பேர்ல ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆள் யாரோ, அதாவது அவன் பல பேட்டில்ல பார்த்திருப்பான், பேட்டில் ஸ்கார்லாம் இருக்கும், அவனை தூக்கி என்ன பண்றாங்க, நீ லீடர், நீ பாரு, நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன் அப்படின்னுவாங்க. ஓகேவா? அப்படிதான் வந்துட்டு அந்த குரூப்ல வந்து லீடர் வந்து உருவாகுறாங்க. அப்படி லீடர் உருவாகிறச்ச என்ன ஆகுது, அந்த லீடர் என்ன சொல்றானோ அப்படியே செய்வாங்க, கண்ணை மூடிட்டு செய்வாங்க. பிகாஸ் தே திங்க் அந்த லீடர் வந்துட்டு நமக்காண்டி ஏதோ ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறாரு, நமக்கு அது இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. இது வந்துட்டு ஒரு ஹியூமனுக்குரிய ஒரு பிஹேவியர். ஓகேங்களா? இது காலங்காலமா அந்த ஹண்டர் கேதரர் டைம்ல இருந்து அப்படியே ஃபாலோ ஆயிட்டே வருது இது வரைக்கும். ஈவன் நவ் நம்ம வந்துட்டு ஒரு ட்ரைபலிஸ்டிக் பிஹேவியர் தான் அப்போதுல இருந்து அப்படியே ஃபாலோ ஆயிட்டே வருது. ஸோ இப்படி ஃபாலோ ஆயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த லீடர் என்ன சொல்றானோ அப்படியே செய்வாங்க. ஓகேங்களா? இப்போ இதை எப்படி நம்ம விஜயோட இது பண்ணலாம்னா, அதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, காலப்போக்கில் சொல்றேன், இப்போ ஒரு புக்கு ஆத்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் வந்து கதை எழுதுறாரு. அவர் கதை எழுதுறத பார்த்து ரசிச்சு என்ன பண்றாங்க, அந்த கதை எழுதுறத இவங்களால எழுத முடியல, அந்த கதையை ஒரு நிமிஷம் இவங்களால அந்த கதை எழுத முடியல, அந்த ஆத்தர் எழுதின கதை செம்மையா இருக்கு, அப்போ வந்துட்டு அந்த ஆத்தரோட நான் ரிலேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆத்தருக்கும் இவங்களுக்கும், அவங்க ஆத்தருக்கு இவன் யாருன்னே தெரியாது, நான் ரிலேட் பண்ணிக்கிறேன் இவனோட அப்படின்னு சொல்லிட்டு they'll try to relate with him. ஓகேவா? நமக்குரிய ஒரு ஆளு, நம்மள மாதிரி ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ நிறைய பேர் வந்துட்டு எஸ்விகே பாட்காஸ்ட் கேட்குறீங்க, அதுல வந்து ஹாசிராமான்னு ஒரு கேரக்டர் இருக்காரு. அந்த கேரக்டர் நீங்க அந்த கதையை அவர் பேசுறதெல்லாம் கேட்டு யூஆர் ரிலேட்டிங் வித் ஹிம்.
நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரி நீங்க பாப்பீங்க. இப்போ எஸ்விகேல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஸ்பிளிட் நடந்தது. அந்த ஸ்பிளிட்ல நிறைய பேர் வந்துட்டு லைக் தேவர் ஹார்ட் broken. ஏன்னா அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா எஸ்விகே பார்ட் ஆஃப் their ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ன்ற மாதிரி தான் பார்த்தாங்க. சேம் பிஹேவியர் அப்ளைஸ் டு நிறைய பேருனா எஸ்பிக்கு கேட்கிற லிசனர்ஸ், அந்த நிறைய பேர் லிசனர்ஸ் பேசிக்லி. எஸ்விகே ஸ்பிளிட்ல அவங்களுக்கு ஹார்ட் broke ஆனாங்க. ஏன்னா தேவர் ரிலேட்டிங் டெம் வித் எஸ்விகே ஸ்பீக்கர்ஸ். அவங்க வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க எஸ்விகே ஸ்பீக்கர்ஸுக்கும் யாருன்னே தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதே கான்செப்ட் ஒரு புக் எழுதும் போது அந்த ஆத்தர் எழுதுறான்னா அதை படிக்கிறவன் அவனோட ரிலேட் பண்ணி இந்த ஆத்தர் என்னோட ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்கிறான், என்னோட லீடர்னு அவன் நினைச்சுக்கிறான். ஓகேவா? ஏன்னா அவனால் அது பண்ண முடியல. தேர் ரிலேட்டிங் டெம் வித் தெம், அந்த லீடரோட ரிலேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு இப்படி போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது, மூவிஸ்லாம் வருது. மூவிஸ் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க மூவிஸ் போய் உட்காடுறாங்க, பாக்குறாங்க. அந்த மூவில வர ஹீரோ என்னென்னமோ பண்றான். 10 பேர் அடிக்கிறான், தப்ப வந்து தட்டி கேட்கறான், இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அவன் மியூசிக்லாம் போட்டு ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர்லாம் எழுதி அவங்க அப்படி பண்ணும்போது ஹைப் ஆகி அப்படியே பார்த்து என் தலைவன் இவன் தான், திஸ் இஸ் த கை ஐ வில் ஃபாலோ அப்படின்ற மாதிரி ஒரு 2 hourல வந்துட்டு மூவி அப்படி போர்ட்ரே பண்ணி இது காட்டுறாங்க. அப்படி காட்டும் போது என்ன ஆகுதுன்னா அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்துட்டு இவன் என்னோட தலைவன், இவன் நல்லதான் செய்வான், இவன் என்ன பண்ணாலும் நல்லதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க ஏத்துக்கிறாங்க. தேர் ஃபார்மிங் அ கல்ட் அரவுண்ட் தட் பர்சன். அந்த பர்சன் வந்துட்டு இவனோட ஃப்ரெண்டுன்னு அவன் நினைச்சுக்கிறான். அந்த பர்சன் வந்துட்டு என்னோட தலைவன் அவன் ஏத்துக்கிறான். அவன் என்ன பண்ணாலும் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறான். இவனால பண்ண முடியாததை அவன் பண்றானேன்ற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து மூவி இப்படிதான் வந்து ஒரு மூவி என்ன சொல்றது, இந்த ஆக்டர் ஃபேன்ஸ்ல அந்த விஜய் ரசிகர் மன்றம், அஜித் ரசிகர் மன்றம்லாம் இதனாலதான் ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த இப்படி ஃபார்ம் ஆன உடனே அவங்க வந்து பாலிடிக்ஸ்ல வரணும். பாலிடிக்ஸ்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு பவர் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கும், பட் அவன் பாலிடிக்ஸ்ல வந்தோடனே அவனுக்கு வந்துட்டு பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், ஒரு நிமிஷம் இருங்க, 1 minute. தரோதா முட்லுமா அதான். ஸோ இவன் பாலிடிக்ஸ்ல வரான். அவன் பாலிடிக்ஸ்ல என்ன வரும்போது என்ன ஆகுது, இந்த கூட்டம் எல்லாம் வந்துட்டு அரசியல் தெரியாத கூட்டமாவும் இருக்கும், அரசியல் தெரிந்த கூட்டமாவும் இருக்கும். ஓகேங்களா? இவன் இப்படி பாலிடிக்ஸ்ல அவன் எதுக்கு வரான்னா ஹி வாண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ், ஹி வாண்ட்ஸ் பவர், மதிப்பு கிடைக்குது. அவன் சொன்னா இதுக்கு முன்னாடி அவன் ரசிகர் மன்றம் தான் கேட்குது தாண்டி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ பவர்ன்றது ஒரு வேற மாதிரியான ஒரு அடிக்ஷன். ஸோ பவருக்கு அவன் வரான். ஓகேங்களா? அவனுக்கு சில காட் காம்ப்ளெக்சிட்டிலாம் இருக்கு. நான் தான் கடவுள் நினைச்சிட்டு அவன் வரான். ஓகேவா? நான் வந்து என்ன சொல்றான்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு என்னோட சினிமாவே விட்டு வந்திருக்கேன், நான் விட்டு வந்திருக்கேன்னு சொல்றது வந்து ஒரு காட் காம்ப்ளெக்ஸ். அதாவது நான் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், அதை விட்டுட்டு வந்திருக்கேன், உனக்காண்டி நான் வந்திருக்கேன்னு சொல்றது இட்ஸ் தன்னை வந்துட்டு கடவுள் நினைச்சிட்டு இருக்கான் அவன். ஓகேங்களா? ஸோ அவன் வரான். இப்படி வரும்போது அந்த ஃபேன்ஸ்லாம் என்ன பண்றாங்க, தலைவன் வந்துட்டு படத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கான், 16 அடி குதிச்சிருக்கான், 4 வில்லன் அடிச்சிருக்கான், பஞ்ச் டைலாக் பேசியிருக்கான்ட்டு நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். So, ஏன்னா இந்த வாரிசு கோட்டு மாதிரி ஒரு கேவலமான படம் எடுக்கிறதுக்கு நீங்க அரசியல இருக்காங்க, ப்ளீஸ் அங்கேயே இருக்கு, நடிக்கிறாரு அப்படியும் பாக்குறாங்களே. எதுக்கு விஜய் படம் நல்லா இல்லைன்னு பாக்குறாங்கன்னா அவன் வந்துட்டு அவன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டான். அவன் பீப்புள் ஆர் ரிலேட்டிங் வித் ஹிம். அந்த படம் நல்லா இல்லைன்னா கூட அந்த மாப் போயிட்டு உட்காந்து படத்தை பார்க்கும் போது படம் நல்லா இல்லை இருந்தாலுமே விசில் அடிச்சு இது பண்ணி வெளியே வந்து படம் சூப்பரா இருக்குன்னு சொல்றதை தாண்டி இப்போ இந்த ரஜினி ஃபேன் ஒருத்தன் திட்டுவான் தெரியுமே, வெளியே படான்னு பாத்தீங்களா, வெளியே வந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தன் வந்து படம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி, கூலி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்றான்னு சொல்லிட்டு வெளியே போடான்னு அசிசமா திட்டுவான். ஏன்னா ஹி ரிலேட்டட் வித் விஜய், சாரி ரஜினியோட தலைவன் அவன் ஏத்துக்கிட்டான். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இவன் அரசியலுக்கு வந்த உடனே காட் காம்ப்ளெக்சிட்டியில நான் அரசியல் பண்ண போறேன், நான் இது பண்ண போறேன், அது பண்ண போறேன், மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்றான் அவன். அதை கேட்டு வராங்க, ஒரு க்ரௌடு வருது. அந்த க்ரௌடு எதுக்கு அங்க வருதுன்னா அரசியல் தெரியாத ஒரு க்ரௌடு வருது. ஓகேங்களா? அதுவும் யாரு, பிரெயினோட ஃப்ரண்டல் லோப் டெவலப் ஆகாத ஒரு க்ரௌடு வருது. சின்ன பசங்களாம் வராங்க. ஓட்டே அவனால போட முடியாது, ஓட்டர் ஐடி கூட அவனால வாங்க முடியாத சின்ன பசங்களாம் வராங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அந்த மூவிஸ் எல்லாம் பார்த்து அவங்க ஏத்துக்கிறாங்கன்னா அவங்களோட ஃப்ரண்டல் லோப் டெவலப் ஆயிருக்காது, அந்த பையன் வந்து வளர்ந்துருக்க மாட்டான். ஓகேங்களா? அவன் வரான்.
நான் விஜய் வந்துட்டு ஏதோ பண்ண போறாருன்னு வரான். எதுக்குன்னா அவனுக்கு அரசியல் தெரியல, அரசியல் புரியல. இட் இஸ் அந்த அரசு இப்போ நம்ம இப்போ டிஎம்கே அரசியல் எடுத்துக்கோங்களேன். இப்போ நார்மலா டிஎம்கே ஏடிஎம்கே ஏதோ ஒரு அரசியல்னா அவங்க பேசுற இதுவே லாங்குவேஜே அவங்களுக்கு வேற மாதிரி இருக்கு. அவன் பேசுறதே அவனுக்கு புரியல. இப்போ விஜய் வராருன்னா விஜய் பேசுறது ஈஸியா அவனுக்கு புரியுது, போய் சேருது. ஏன்னா விஜய் வந்துட்டு படத்துல பஞ்ச டைலாக் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி அடிக்கும் போது இட் இஸ் ரிலேட்டிங் வித் ஹிம். அதனால விஜயோட ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க வராங்க. வந்ததுக்கு அப்புறம் விஜய் என்ன பண்றாரு இந்த இடத்துல, ஒரு காடு மாதிரி ஒரு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல வந்துட்டு நான் தான் ப்ராஃபிட், அதாவது நான் தான் வந்துட்டு கடவுளோட தூதுவன்ற மாதிரி வந்துட்டாரு அவரு. விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஃபேன்ஸ்லாம் வராங்க, அவங்க சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. இப்போ அந்த அந்த என்ன பண்றாருன்னா, பர்டிகுலர் இப்போ வந்து விஜய் பத்தி பேசுறேன். இவ்வளவு நேரம் வந்து பிலாசபிக்கல் ஃபேக்டர் என்ன நம்ம பேசிட்டு இருந்தோம். இப்போ விஜய் பத்தி நம்ம டைரக்டா பேசலாம். விஜய் வராரு, வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து அரசியல் பேச மாட்டுறாங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நோட் பண்ணோம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் ஐடியாலஜி பேச மாட்டாரு, அரசியல் பேச மாட்டாரு. விஜய் அங்க என்ன பேசுறாருன்னா, டிஎம்கே இது பண்ணிருச்சு, டிஎம்கே அது பண்ணிருச்சு, இது பண்ணிட்டாங்க, அவங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாட் அபவுட் ட்ரீன்ற ஒரு லாங்குவேஜ். அதாவது வாட் அபவுட் ட்ரீனா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்னா திருப்பி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறது, அதுக்கு பதில் சொல்லாம. ஓகேங்களா, அதான் வாட் அபவுட் ட்ரீ லாங்குவேஜ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. விஜய் என்ன பண்றாரு, அந்த வாட் அபவுட் ட்ரீ லாங்குவேஜையே முழுக்க முழுக்க ஒரு டாக்கிங் பாயிண்ட்ஸா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீ இஸ் ஒன்லி யூசிங் டிஎம்கே இது பண்ணுது, டிஎம்கே அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் யூஸ் பண்றாரு. ஸோ அந்த க்ரௌட், அந்த சின்ன பசங்க நின்று, அவ்வளோ பல்லாயிரம் கணக்கான சின்ன பசங்க நின்று கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க போன்ல பாக்குறதும் அவங்க முன்னாடி நின்று கேட்கறதும் ஒண்ணுதான். பல லட்சம். மட்டும் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. என்னயா ஸ்பெல்லிங் மட்டும் டைப் பண்ணி அனுப்பிடுங்க. வாட் அபவுட் ட்ரீ. ஓகே, வாட் அபவுட் ட்ரீ. அது நான் முடிஞ்சோன்னு அனுப்பிக்கிறேன். வாட் அபவுட் ட்ரீன்னு சொல்லிட்டு ஃபாலசிஸ் தான ப்ரோ. ஃபாலசிஸ்லயே வரும். எது வேணா டைப் பண்ணுறேன். வாட் அபவுட் வித்தியாசமா இருக்கு எனக்கு. இவங்க யூஸ் பண்ணால எல்லாருமே ஸ்ட்ரெஸ் யூஸ் பண்ணும்போது அதுக்கு எல்லாருமே டிப்ரெஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் டிப்ரெஷன் யூஸ் பண்ணும்போது எல்லாரும் ஆன்சைட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆன்சைட்டி முடிச்சு இப்ப நான் அது மாதிரி வாட்டர் பேட்டரி ஓகே அதை நான் யூஸ் பண்றேன். ஓகே, ஆக்சுவலா இத வந்து வாதப்பிழைன்னு சொல்லுவாங்க ப்ரோ. அதான் எக்ஸாக்ட்லி வாதப்பிழை அந்த ஃபாலசிஸ்ல வரும். சரி, ஓகே, நம்ம அவ்வளவு காம்ப்ளெக்ஸா சொல்ல தேவையில்ல. பட் எனிவே, வாட் அபவுட் ட்ரீன்ற ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இவங்க இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பதில் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு பதில் சொல்லாம. ஸோ விஜய் அதுதான் பண்றாரு. இமேஜின் பண்ணுங்க, போன் இருக்கு நம்மகிட்ட, எல்லார் வீட்லயும் போன் இருக்கு, எல்லார் வீட்லயும் சின்ன பசங்களா இருக்காங்க, அதை பாக்குறாங்க. அவங்க அரசியலே தெரியாது அவங்களுக்கு. ஓகேவா, அவன் சுட்டி டிவி பார்த்துட்டு இருந்த பையன், விஜய் படம் பார்த்துக்கிட்டு இருந்த பையன், ஓகேங்களா, போன்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட கேம் விளையாடிட்டு இருக்க பையன் இன்ஸ்டாகிராம் போறான். அதுல வந்துட்டு விஜய் பேசுறாரு, என்ன சொல்றாரு, டிஎம்கே இது பண்ணுது அது பண்ணுதுன்ட்டு. உண்மையிலேயே டிஎம்கே என்ன பண்ணுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, சில தவறுகளை டிஎம்கே பண்ணிட்டு இருந்தாலுமே பெரிதளவுல ஒரு நல்ல 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 மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, டிஎம்கே வந்துட்டு தமிழ்நாட்டை வந்துட்டு யூபி மாதிரியோ பீகார் மாதிரியோ ஒரு குஜராத் மாதிரியோ வந்து பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி தவறான இன்ஃபர்மேஷன்ல சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சொல்றாரு, அவரோட ஃபேன்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு. ஓகேங்களா, அப்படி சொல்லும் போது அவன் அதெல்லாம் பார்க்க மாட்டான். உண்மையிலே என்ன இருக்கோ அது பார்க்க மாட்டான். இன்ஃபர்மேஷன் நியூஸ் எல்லாம் பார்க்க மாட்டான். அவன் இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கேட்டு இஸ் கெட்டிங் பிரெயின் வாஷ். ஓகேங்களா, அவன் என்ன பண்றான், அவனுக்கு டிஎம்கே கூட விட்டுருங்க, அவனுக்கு அரசாங்கம் மேல ஒரு வெறுப்பு உண்டாகுது. இப்ப டிஎம்கே இல்லைன்னு வைங்க, வேற ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னா அவனுக்கு அரசாங்கம் மேல ஒரு வெறுப்பு உருவாகுது. வெறுப்பு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு இவரு. அதுவும் யார்கிட்ட, சின்ன பசங்க கிட்ட பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்துட்டு நீங்க எந்த மாதிரி நீ இதை சொல்லணும்னா, க்ரூமிங்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. இட் இஸ் பேசிக்லி க்ரூமிங். இஸ் க்ரூமிங் சில்ட்ரன்ஸ் ஃபார் இஸ் பர்சனல் கெயின். ஓகேங்களா, கிட்டத்தட்ட வந்துட்டு விஜய் வந்துட்டு ஒரு பீடோஃபைல்னு சொல்லலாம். எதுக்கு நான் பீடோஃபைல்னு சொல்றான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க நினைக்கலாம். பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்றேன். இப்போ ஒரு பீடோஃபீலிக் பிஹேவியர்னா, சின்ன பசங்களை வச்சு அவங்களோட ஆர்கசம் ஆர் அவங்களோட இதை என்ன சொல்றது, அவங்களோட ஆர்கசம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆர்கசத்தை வந்துட்டு அச்சீவ் பண்றதுதான் பீடோஃபீலியான்னு சொல்லிட்டு வரும். சின்ன பசங்களை யூஸ் பண்ணி, அண்டர் ஏஜ் சில்ட்ரன் யூஸ் பண்ணி. இப்போ விஜய்க்கு பவருக்கு வர்றது ஒரு ஆர்கசம்னா, அவர் சின்ன பசங்களை வச்சு இது பண்றதும் பீடோஃபீலியா தான். ஓகேங்களா, சோ இவர் என்ன பண்றாரு, ஹீஸ் கிரியேட்டிங் அ மாப் அரவுண்ட் ஹிம். அன்ரூலி மாப் நீங்க நியூஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க.
என்ன மாதிரி மாப் கிரியேட் பண்றாருன்னா ஹீஸ் பிரெயின் வாஷிங் தெம், திங்கிங், மேக்கிங் தெம் திங்க் தட் கவர்மெண்ட் வந்துட்டு ஏதோ சதி திட்டம் பண்ணுது நமக்கு அகேன்ஸ்டா, கவர்மெண்ட் நம்ம யாரையும் வளர விடுறது இல்ல, கவர்மெண்ட் நம்மகிட்ட இருந்து சுரண்டுது அப்படின்ற மாதிரியான தவறான ஃபேக் இன்ஃபர்மேஷனை, ஹேட் ஸ்பீச்சை வந்துட்டு பரப்புறாரு. சின்ன பசங்க கிட்டயும் டீனேஜர்ஸ் கிட்டயும் அரசியல் தெரியாதவங்க கிட்டயும் பரப்புறாரு இவரு. இது 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 இதுக்கு முன்னாடி எந்த கட்சி பண்ணுச்சுன்னா பாஜகன்னு ஒரு கட்சி பண்ணுது. பாஜக பவர்ல வந்ததே இப்படிதான், பவரை இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க ரீசன் இதுதான். வெறுப்பரசியலை வச்சுதான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் விஜயும் ஃபாலோ பண்றாரு, வேற மாதிரி ஃபாலோ பண்றாரு. டார்கெட் ஆடியன்ஸ் வந்துட்டு அவரோட ஃபேன்ஸ் கிட்ட இதை சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இப்படி இப்படி ஒரு டாப் லெவல்ல இப்படி பேசுறாரு. அவரோட கட்சியோட பாட்டம் லெவல்ல என்ன நடக்குதுன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பசங்க இந்த ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூப்பிட்டு டெலிகிராம்ல வந்துட்டு ஒரு குரூப் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரியான சோசியல் மீடியால குரூப் கிரியேட் பண்றாங்க. அந்த குரூப்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல சொல்றாங்கன்னா, அதாவது கட்சியோட அந்த விஜயோட கட்சியில இருக்கிற ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அந்த பசங்க கிட்ட இந்த மாதிரி விஜய வந்துட்டு பிடிச்சி ஜெயில போட்டுட்டாங்கன்னா அவரை வந்துட்டு நம்ம வந்து காப்பாத்தணும், நம்ம வந்துட்டு அதுக்கு என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பர்டிகுலர் குரூப்ல, டெலிகிராம் குரூப்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம வந்து வீதியில குதிக்கணும். வீதியில எது குதிக்கணும்னா நேபாள் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கணும் நம்ம இங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அது கீழே என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம குதிக்கும் போது பக்கத்துல போலீஸ் யாராவது வந்தாங்கன்னா நம்ம மேல வந்துட்டு எண்ணெயை ஊத்திக்கலாம், பெட்ரோல் அந்த மாதிரி ஏதோ ஊத்திக்கலாம். ஸோ அவங்க பயந்துருவாங்க, ஓடி போயிடுவாங்கன்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அப்படின்ட்டு. தேர் லிட்ரலி மேக்கிங் த சில்ட்ரன் டூ தேர் டீட். ஓகேங்களா? ஸோ ஃபைன். இது இந்த மாதிரி வந்துட்டு குரூப்ஸ்ல வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம் இங்கெல்லாம் பாக்குறாங்க, அரெஸ்ட்லாம் வராங்க, இது ஃபைன், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அந்த கரூர் இன்சிடென்ட்டை பத்தியும் நம்ம கொஞ்சம் பேசலாம். கரூர் இன்சிடென்ட்ல என்ன நடக்குதுன்னா, விஜய் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லேட்டா வராரு. ஓகேங்களா? அவர் லேட்டா வரதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா, கரூருக்கு முன்னாடி எந்த இடத்துல இருந்து பாய் வர்றாரு அவரு? நாமக்கல். கரெக்ட். ஸோ நாமக்கல்ல இருந்து அவர் கரூர் வர்றாரு. கரூருக்கு சடனா பிளான் போட்டாங்க. எதுக்கு பிளான் அங்க சடனா போட்டாங்கன்னா, டிஎம்கே வந்துட்டு அந்த இடத்துல மாநாடு நடத்தினாங்க ஒரு 1 வீக் பேக், 1 or 2 வீக்ஸ் பேக். ஸோ நான் அந்த இடத்துல வந்துட்டு கரூர்லயே வந்துட்டு நான் இது பண்றேன், மாநாடு நடத்துறேன், அதோட எவ்வளவு பெரிய க்ரௌட நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சடனா வந்துட்டு கரூர்ல நம்ம சொல்ல முடியாது, சடனாலாம் சொல்ல முடியாது. ஐ மீன் ஷார்ட் நோட்டீஸ், அதாவது என்ன சொல்றேன் என்னன்ட்டு, வாட் தி திங் இஸ் பிளான் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதாவது அவங்க பிளான் ஆக்சுவலி வேற இடத்துலதான், நாமக்கல்லே கரூர்லயே கிடையாது. ஆக்சுவலா இது பிளான் சேஞ்ச் பண்ணி பெர்மிஷன் எல்லாம் வாங்கி தான் கரூர் போயிருக்காங்க. அது எனக்கு புரியுது. அதான் சொல்றேன். அதாவது அவங்க ஸ்கெடியூல் போட்டதை மாத்துறாங்க. அதுக்கு ஐ மீன் பர்மிஷன் எல்லாம் வாங்குறாங்க. ஆனா ஸ்கெடியூல் எதுக்கு மாத்துறாங்கன்னு நான் சொல்றேன். கரூர்ல வந்துட்டு டிஎம்கே ஒரு ஈவெண்ட் நடத்தினால இவங்க அந்த இடத்துல நான் எவ்வளவு பெரிய ஆள்பலம் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும்னு சொல்லிட்டு அவங்க மாத்துறாங்க. அதே மாதிரி அந்த ஈவெண்ட்டுக்கு எனக்கு 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் செஞ்சிருக்காங்க. ஜஸ்ட் 10,000 people தான் வராங்கன்னு சொல்றாரு ஒண்ணு. அப்புறம் அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்றாருன்னா, அந்த சிட்டிலேயே ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, இன்டர்செக்ஷன்ஸ் அதிகமா இருக்க இடமா கேட்டிருக்காரு. எதுக்குன்னா அங்க வந்து கிரௌடு நிறைய சேரும், நார்மலாவே வந்து சேரும். அந்த மாதிரி இடத்துல ஜாம் ஆகிற இடத்துல கேட்டிருக்காரு. அங்க தர முடியாதுன்னு கவர்மெண்ட் மாத்தி கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ரோடு, நிறைய கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ அவர் நாமக்கல்ல இருந்து வராரு விஜய். வர வழியில என்ன ஆகுதுன்னா, நீங்க எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்க, 2 பசங்க பைக் இடிச்சு விழுந்திருக்கும். ஓகேங்களா? அந்த பசங்க காணோம். அந்த பசங்க யாருன்னே தெரியல. போலீஸ் வந்து இன்னும் தேடிட்டு இருக்கு. அந்த பசங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல. அந்த வீடியோ கட் ஆயிரும். அவங்க 2 பேர் விழுந்தோன்னா வீடியோ வில் கெட் கட் ஆயிரும். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகேங்களா? என்ன பண்ணாங்கன்னே தெரியல. நேத்து தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது இவங்களே கோர்ட்டே வந்துட்டு இதை பத்தி என்ன சொல்றது, இந்த மேட்டரை பத்தி இது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஃபைன். ஸோ அங்க இருந்து விஜய் வராரு, ரொம்ப லேட்டாவே வராரு. எதுக்கு லேட்டா வர்றாருன்னா, சாட்டர்டே நைட்டு இந்த வேலைக்கு போறவங்க எல்லாம் கொஞ்சம் லேட்டா, சில பேர் சாட்டர்டே எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய பேர் வேலை செய்யறாங்க, அவங்களாம் வரணும் அப்படின்றதுக்காண்டி அந்த இடத்துல இன்னும் நிறைய க்ரௌட் சேர்ந்துகிட்டே இருக்கு.
எக்கச்சக்கமா க்ரௌடு சேருது. காலையில இருந்து நிறைய பீப்புள் வந்துட்டு அந்த க்ரௌட்ல வந்து நிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, நிறைய பேர் சாப்பிடாம கொள்ளாம வந்து நிக்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி உமன் சாப்பிடாம கொள்ளாம வந்து நிக்கிறாங்க. ஃபார் ஆப்வியஸ் ரீசன், ரெஸ்ட் ரூம்லாம் நம்மள மாதிரி டப்புன்னு போயிட முடியாதுன்றதுக்காண்டி அவங்க சாப்பிட மாட்டாங்க. மோஸ்ட்லி உமனா இருக்கவங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். லைக் ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் அதிகமா இல்லாத இடத்துல அவங்க தண்ணியோ சாப்பாடோ நிறைய பேர் வந்துட்டு டிராவல்ல பண்ண மாட்டாங்க. விச் இஸ் லீசர். நம்ம மென்றனால நம்ம டப்புன்னு நமக்கு யூரின் பாஸ் பண்ணா டப்புன்னு ரோட்ல போய் போயிடுவோம். விமனால அதை பண்ண முடியாது. ஸோ விமன் பசங்க எல்லாருமே வராங்க ஃபார் ஆப்வியஸ் ரீசன், விஜயை பார்க்கணும். அங்க விஜய் என்ன சொல்ல போறாருன்ட்டுலாம் இல்ல, விஜய நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வராங்க. சாப்பாடு இல்லாம காலையில இருந்து நின்று இருக்காங்க. க்ரௌடு சேருது. கூட்ட நெரிசல், நிறைய பேர் மயங்கி மயங்கி விழுந்துகிட்டே இருக்காங்க. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் உள்ள வருது. ஆம்புலன்ஸ் வரும்போது இவர் என்ன சொல்றாரு, ஸ்டேஜ் மேல நின்றுட்டு, எவ்வளவு பெரிய நார்சிசிஸ்டிக் பிஹேவியர்னா, உள்ள வர இது வண்டி எதுக்குப்பா காலியா வண்டி வருது உள்ள, இது இந்த இவன் சொன்னா பாத்தீங்களா, எடப்பாடி சொன்ன மாதிரி, எதுக்குப்பா வண்டி காலியா வருது, நம்ம கொடியெல்லாம் எதுக்குப்பா மாட்டிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்கு ஆம்புலன்ஸ் உள்ள வர்றதுக்கு. கீழே இருக்கான் அவன் தொண்டர்கள் ஃபேன்ஸ் எல்லாம் நினைச்சுப்பாங்கன்னா, ஓகே கவர்மெண்ட் நமக்கு எதிராக போட்ட சதி இது, உள்ள ஆம்புலன்ஸ் ஏதோ வருது அப்படின்ட்டு. கண்ணு முன்னாடியே நிறைய பேர் மயங்கி மயங்கி விழுறாங்க. இவர் நாய்க்கு தண்ணி தூக்கி போடுற மாதிரி தண்ணி தூக்கி போட்டுட்டு இருக்காரு. ஒரு பேசிக்கா தண்ணி வைக்க ஃபெசிலிட்டி கூட இல்லாத மாதிரி அவங்க பார்த்துருக்காங்க. ஒரு மாநாடு நம்ம நடத்துறோம்னா பேசிக்கா நம்ம என்ஜிஓ ஃபங்க்ஷன் நடத்தினா கூட தண்ணி எல்லாரும் கொடுக்கணுன்ற ஒரு பேசிக்கான ஒரு இது கூட இல்லாம இவர் வந்துட்டு அந்த இடத்துல கூட்டம் சேர்த்திருக்காரு அவ்வளவு பேரை. அதுவும் இல்லாம 10,000 அன்னைக்கு வந்து 10,000 பேர் வரல, அன்னைக்கு 25,000 பேர் 30,000 பேர்களும் வந்திருப்பாங்க. அவ்வளவு க்ரௌடு சேர்ந்திருக்கு. தண்ணி இல்லாம இது இல்லாம நிக்கிறாங்க, மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் நான் வந்து இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போது நிறைய பேர் மரத்துக்கு மேலே ஏறுறாங்க. எதுக்குன்னா கீழே அப்படியே நிக்க முடியல அவங்களால, மரத்துக்கு மேலே ஏறுறாங்க. சில பேர் அவங்க வீட்டுக்குள்ளே ஏறுறாங்க. வீட்டு படிக்கட்டுலாம் ஏறி மாடிக்கெல்லாம் போய் ரூஃப்ல எல்லாம் நிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த சில பேர் மரத்துலலாம் ஏறி நிக்கிறாங்க. அதுல ஒரு மர கிளை உடைஞ்சு விழுந்து கீழே வந்துட்டு நிக்கிற அந்த லேடிஸ் குழந்தைங்கலாம் விழுது. இதை பத்தி சொல்லலாமா? உன்னால பேச முடிஞ்சா சொல்லு, ஓகேவா. அதாவது எனக்கு தெரியல, இங்க இருக்கிறவங்களுக்கு அது புது இன்ஃபர்மேஷனா இருக்கும். சரி, ஓகே சொல்றேன். எனக்கும் இது இருந்துச்சு. பட் நீ உன்னால பேச முடிஞ்சா பேசு. உன்னாலதான் வந்து சரி, ஓகே பரவாயில்ல, நான் பேசிக்கிறேன். அது என்ன ஆகுதுன்னா, மரக்கீழே வந்து உடஞ்சு விழுது. கீழே வந்துட்டு ஒரு லேடி வந்து 2 லேடிஸ் குழந்தைங்கலாம் நிக்கிறாங்க. அந்த கிளை மேல நின்றுருக்கான், அப்படியே எல்லாம் விழுறாங்க. அந்த மரக்கீழே குத்தி அந்த குழந்தையோட குடல்லாம் வெளியே வந்துருச்சு. ஸ்பாட்லயே டெட்டு. பக்கத்துல இன்னொரு குழந்தையோட வாய் ஜாடை இருக்குல்ல, ஜா உடஞ்சு வந்துருச்சு வெளியே. அப்படியே அவங்க இறந்துட்டாங்க. அப்படியே அந்த மரக்கீழே உடஞ்சதுல எல்லாம் ஓடுறாங்க. அப்படியே ஓடும் போது என்ன ஆகுது, நிறைய பேர் மேல அவங்க கீழே விழுந்தவங்க மேல எல்லாம் ஏறி ஓடுறாங்க. ஓகேவா. தேர் யூசிங் தெம் லைக் அ ஃப்ளோர் பேசிக்லி. அப்படியே ஓடுறாங்க. அப்படியே எங்க மாட்டி நம்மளும் இறந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு தேர் ரன்னிங். ஓகேங்களா. அந்த 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 ஒரு குட்டி ஸ்ட்ரீட் மாதிரி இருந்து அந்த ஸ்ட்ரீட்ல ஓடுறதுல நிறைய பேர் அப்படியே இறந்துட்டாங்க அந்த இடத்துல. இது நடந்துகிட்டு இருக்கு. இவன் எவ்வளவு பெரிய நார்சிசிஸ்டிக் மேன்னா அது பேசிக்கிட்டு இருக்கான் மேல. இன்னும் ஹீஸ் கண்டினியூங் த ஸ்பீச் அண்ட் எவ்ரி திங். ஓகேங்களா. ஃபைன், இது போயிட்டு இருக்கு. வெளியே ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் சாக ஆரம்பிச்சிட்டாங்க, மயங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆம்புலன்சஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா. இவனுங்க என்ன பண்றாங்க, விஜய் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் சொல்லிட்டாருன்றதுக்காண்டி இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, டிஎம்கே கவர்மெண்ட் ஏதோ பண்ணுது, கவர்மெண்ட் இஸ் ட்ரைங் டு இந்த மேட்டரை வந்துட்டு ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு ஏதோ பெரிய மேட்டர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே தெரியும் ஏதோ மேட்டர் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே, அந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு. பட் ஸ்டில் அந்த மாப் மென்டாலிட்டினா தலைவன் என்ன சொன்னாலும் உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும் உள்ளார அது தப்பா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் மாத்தி மாத்தி அப்பெல்லாம் இருக்காதுன்னு சொல்லிப்பாங்க. அதான் மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாப் மென்டாலிட்டியில என்ன பண்றாங்கன்னா, ஆம்புலன்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. ஓகேங்களா. ஒரு பர்டிகுலரா ஒரு இன்சிடென்ட் சொல்லணும்னா, ஒரு டிரைவர் என்ன பண்றாரு, அவர் சட்டையை கட்டி கொடுத்துட்டாரு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும். அவரோட சட்டையை கழட்டி ஒரு லேடிஸோட ட்ரெஸ் கிழிந்தனால அவங்க கொடுத்து அவங்களை கொண்டு போய் விடுறாரு. திருப்பி ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுது, அந்த டிரைவரை பிடிச்சி செம்மையா அடிக்கிறாங்க. நீ யாரா உள்ள வர,
நீ எப்படா உள்ள வரலாம்னு சொல்லிட்டு அந்த மாப் மென்டாலிட்டியில தே ஆர் ஹிட்டிங் த விஜய் ஃபேன்ஸ் வந்துட்டு ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாம் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன ஆகுது, இவங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள வர விடாம ஆம்புலன்ஸ்காரங்க ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டாங்க, எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு வராங்க. இவங்களால அந்த இடத்துக்கு போக முடியல, ஏன்னா அவ்வளவு கூட்ட நெரிசல். இவங்க உள்ள விட மாட்டாங்க, அடிக்கவும் செய்றாங்க. சுத்தி அப்படியே என்ன சொல்றது, அந்த அந்த சர்க்கிள்ல உள்ள நுழையும்ல சுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க, எப்படியாவது உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி ஒண்ணு ஒரு பக்கம் போக, அதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு ஏன்டா ஆம்புலன்ஸ் எல்லாம் உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சு அடிச்சு ஓடுறாங்க. ஓகேங்களா? இவங்களை அடிச்சு ஓடுறதை எடுத்து இவங்க என்ன சொல்றாங்க, பாத்தீங்களா போலீஸ் என்ன அடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி, இவங்க அடிச்சனாலதான் அவங்க உள்ள போய் இதான மாதிரி ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்றாங்க. ஃபைன், இது ஒண்ணு. இப்படி இந்த மாதிரி மக்கள் இறக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஈவெண்ட் நடந்து முடியுது. விஜய் வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே தெரியும், தெரியாத மாதிரி ஸ்டேஜ் அந்த இதுக்கு மேலே அந்த வண்டி மேலே நடிச்சுக்கிட்டு இருக்கான். வர வழியிலயும் 2 பேர் என்ன ஆச்சுன்னு தெரியல, அது ஒரு மேட்ரு. அப்புறம் என்ன பண்றான் இவன், இதே வந்துட்டு அரசியல் தெரிஞ்ச ஆளா இருந்தாங்கன்னா அந்த ஊர்லயே தங்கி அட்லீஸ்ட் ஒரு பிஆர் மெட்டீரியலுக்காவது நான் வந்துட்டு இந்த மாதிரி லைக் வந்துட்டு இவங்களை நான் பாத்துக்கிற மாதிரி ஒரு போட்டோ வீடியோ மாதிரி எடுத்து டிஎம்கே கவர்மெண்ட் போலீஸ் தான் இதை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தா திருப்பி இருக்கலாம். ஆனா திருப்ப கூட அவனுக்கு அரசியல் தெரியாது, துப்பு இல்லாத நாயம் அவன். ஓகேங்களா? அதனால என்ன பண்றான், அங்க இருந்து ஓடிட்டான், ஃபிளைட்டை பிடிச்சி சென்னை வந்துட்டான். இன்டர்வியூ கேட்குறாங்க, அட்லீஸ்ட் கேட்கும் போது வாயில இல்ல சாரி சார் என்னால பேச முடியாது, நான் வந்து இப்போ என் மனசு வந்து ரொம்ப வலிக்குது, அந்த மாதிரி ஒரு பொய்யாவது சொல்லியிருக்கலாம். ஆனா அதுவும் சொல்ல தெரியாதவன் அவன். ஏன்னா ஸ்கிரிப்ட் பார்த்து படிக்கிறான் அவன். ஸ்கிரிப்ட் பார்த்து அப்படியே ஸ்டேஜ் மேல நின்று படிக்கிற ஒரு ஆளு. இஸ் நாட் ஈவன் என்ன சொல்றது, அந்த இன்டர்வியூ கூட அவனுக்கு சொல்ல வராம சென்னை ஓடி வந்துட்டான் அவன். சென்னை வந்துட்டு 2 நாளா எதுவுமே பண்ணல. அவங்க கட்சிக்கார ஆட்களும் யாருமே போயிட்டு ஹெல்ப்பும் பண்ணல, எதுவுமே பண்ணல. 2 நாள் ஒன்னும் பேச்சு மூச்சே இல்லாம அமைதியா சென்னையிலேயே உட்காந்துருக்கானுங்க, எதுவுமே பண்ணல. அந்த அவனுங்க தலைவர்கள்லாம் யாருமே எதுவுமே பேசல, யாரும் எதுவும் சொல்லல, அப்படியே அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, என்ன பண்றாங்க இவங்க, விஜய் வீடியோ விடுறதுக்கு முன்னாடி அவன் இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் கால் பண்ணி லைனா, அது நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கெல்லாம் டிவிகே கட்சியில இருந்து கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நாங்க வீடியோ விட போறோம், உங்களுக்கு காசு நாங்க தரோம், ஜனநாயகன் படமும் இப்போ வரப்போகுது, அதனால வந்துட்டு நீங்க விஜய் வீடியோ எமோஷனலா ஒன்று பேச போறாரு, நீங்க அதை பத்தி நீங்க பார்த்து பேசுங்க, எதா இருந்தாலும் நம்ம பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது நிறைய பேர் பைபிளும் சொல்றாங்க, இல்ல சார் நான் எங்களால பேச முடியாது இந்த மேட்ரு, ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி லைக் எப்படி சொல்றது, லைக் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு சிஎம் கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்ன ஆகுது, இவர் இந்த மாதிரி வீடியோ போட போறான்ட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்துட்டு வீடியோ விடுறாரு. நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிருப்போம், விஜய் வந்துட்டு நான் வந்து இறந்தவங்களுக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அட்லீஸ்ட் ஹீல் டேக் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது, விஜய் என்ன பண்றான்னா அப்பவும் அவனோட ஃபேன்ஸு கிட்ட கேஸ் லைட் பண்ணி அவங்களை ஏத்தி தான் விடுறான் இன்டைரக்டா. என்ன சொல்றான், சிஎம் சார் ரிவெஞ்ச் எடுக்கணும்னா, அதாவது பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க, என்னோட ரசிகர்களையும் கட்சி ஆட்களையும் வாங்காதீங்கன்றான். இது என்ன மாதிரி லாங்குவேஜ்? இந்த மாதிரி லாங்குவேஜ் தமிழ்நாட்டுல எந்த ஒரு அரசியல் தலைவனும் பண்ணிருக்கவே மாட்டான். விஜய் பண்றான். விஜய் என்ன சொல்றாரு, சிஎம் சார் ரிவெஞ்ச் வாங்கணும்னா என் ஃபேன்ஸையும் என்னையும் சேர்த்து வாங்காதீங்க, என்ன மட்டும் வாங்குங்கன்றான். ரிவெஞ்சுன்னு என்ன வருது, ரிவெஞ்சுனா என்னன்னா இவங்க ஏதாவது பண்ணி பதிலுக்கு இவங்க பண்றது, கரெக்டா? ஸோ ரிவெஞ்சுன்ற ஒரு வேர்டு என்னது, ரிவெஞ்சுன்ற வேர்டு யாராவது ஒரு அரசியல் தலைவர் 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் யூஸ் பண்ணலாமா? இவன் அந்த ஒரு ஸ்பீச்ல 41 பேரு காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு ஒரு மன்னிப்புன்ற ஒரு ஐம் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு வேர்டு வந்துச்சா? இல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி தாண்டி இறந்தவங்களுக்கு நான் வருத்தப்படுறேன், குடும்பத்தினருக்கோ இல்ல அவங்களுக்கோ வேண்டிய எதுவுமே பேசல. ஆமா, எதுவுமே பேசல. இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் நீங்க தமிழ்நாட்டுல பாத்திருக்கவே முடியாது. ஜெயலலிதா பண்ணிருப்பா, ஜெயலலிதா இதோட ஒரு பெரிய மேட்டர் பண்ணிருக்கா. பட் யா, ஜெயலலிதா பண்ணிருப்பா, நம்ம ஆள் பண்றாரு. அவ பண்ணிட்டு பேசாமலே போயிட்டா, அது விட்டுருங்க. இவர் வந்துட்டு கேஸ் லைட் பண்ணி திருப்புறாரு, ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரிகர் பண்ணி விடுறாரு. யார? அந்த சின்ன பசங்களெல்லாம் ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு என்ன பண்றானுங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தலைவன் சொல்லிட்டான்னு மாப் மென்டாலிட்டிலையும் அந்த
கல்ட் பிஹேவியர்லயும் வந்துட்டு ஹி வில் டூ சம்திங் இன் த சென்ஸ் அவனோட லைஃப்பை வந்துட்டு இது பண்ணிப்பான். இவனுங்க இந்த பிஹேவியர் முழுக்க முழுக்க பிஜேபியோட பிஹேவியர். இப்போ மோடி எடுத்துக்கோங்க, 10 வருஷமா வந்துட்டு 10-11 வருஷமா இஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஒரு இன்டர்வியூ கூட கொடுத்தது இல்ல, நாட் ஈவன் ஒன் இன்டர்வியூ. ஓகேங்களா, இன்டர்வியூவே கொடுத்தது இல்ல. ஹி ஒன்லி கிவ்ஸ் ஸ்கிரிப்டட் ஸ்பீச்சஸ். அவனுக்கு பின்னாடி ஒரு டீமே உட்காந்து எழுதி தரத அவன் பேசுவான். ஹி கிரியேட்டட் அ கல்ட் பிஹேவியர். அவர் என்ன சொன்னாலும் அதை சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, ஒரு கூட்டம். ஓகேங்களா, அதே பிஹேவியர் தான் நம்ம வந்து விஜய் கிட்ட பார்க்கலாம். ஹி நெவர் கேவ் அஸ் அன்ஸ்கிரிப்டட் என்ன சொல்றது இன்டர்வியூ. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அறிவிச்சதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் கடந்த 1.5 வருஷத்துல, 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், இதுல இன்னி வரைக்கும் ஹி நெவர் கேவ் அ ஸ்கிரிப்டட் ஸ்பீச். அவன் கொடுத்தது எல்லாமே நெவர் கேவ் அன்ஸ்கிரிப்டட் இன்டர்வியூ. ஹி ஒன்லி கேவ் ஸ்கிரிப்டட் ஸ்பீச். ஸ்கிரிப்டில் எழுதி தரதை மட்டுமே பேசிட்டு இருக்கான். ஒரு அன்ரூலி மாபை உருவாக்கிட்டு இருக்கான். பிஜேபி மாதிரியே ஒரு மாபை உருவாக்கிட்டு இருக்கான். ஹூ வில் டூ வாட் எவர், தலைவன் என்ன சொன்னாலும் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு மாபை உருவாக்கிட்டு இருக்கான். அதுவும் அந்த மாபு யாரு? சின்ன பசங்க. ஓகேங்களா, இந்த பிஹேவியர் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இது வந்துட்டு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. சின்ன பசங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண மாதிரியோ இல்லை சின்ன பசங்களை யூஸ் பண்ணி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க. மேபி வந்துட்டு ஏதாவது ஒரு தீவிரவாத இயக்கங்களை நீங்க பார்த்துருக்கலாம். சின்ன பசங்களை யூஸ் பண்றத நீங்க அங்க மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து நம்ம விஜய் வந்து தமிழ்நாட்டில் ஓப்பன்லி இஸ் டூயிங். அதுவும் அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டா. அதுவும் எந்த மாதிரி அரசாங்கம்? நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிற, எந்தவித சிக்கல்கள் இல்லாம ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்க, பெரிதளவுல வந்துட்டு நல்லதை பண்ணிட்டு இருக்க ஒரு அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டா சின்ன பசங்களை யூஸ் பண்ணி கொலை மிரட்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு யாராவது பக்கத்துல வந்தா மேல பெட்ரோல் ஊத்திக்கோங்கன்னு சொல்ற மாதிரியும், அந்த மேல அந்த ஹெட் வந்துட்டு இந்த மாதிரி லைக் வந்துட்டு ரிவெஞ்ச் வாங்குறீங்களா சிஎம் சாருன்னு சொல்றதுல இருந்து அவங்க ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு பிஹேவியரும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான, நார்சிசிஸ்டிக்கான, ஈகோஸ்டிக்கான, காட் காம்ப்ளெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியர் தான் இது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். அவ்வளவுதான் நினைக்கிறேன். இதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்களா எடுத்து நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.